கவனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். தனிமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 5:16-17 வசனங்கள் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இனி நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை, கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவதில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து இங்க சொல்கிறாருங்க. நிறைய நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், மற்ற மக்களுக்கு இருக்கிற சந்தேகம், கிறிஸ்தவன் என்றால் யார், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவனுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்றது பெரிய குழப்பமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு சபைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் பார்க்கும்போது அந்த சபையில் எப்படி இல்லையே, இந்த சபையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கிறிஸ்துவ வாழ்க்கையின் முறைமைகளை போதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை நீங்கள் வெளியில் இருந்தில்ல, அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தில் இருந்தில்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வேதாகமத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். You should learn from the Bible. வேதாகமத்தை தேவன் அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதை மனப்பாடம் பண்றதுக்கோ இல்லை பக்தியாய் அதை படிப்பதற்கோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்திற்காகவும் வேதாகமம் கொடுக்கப்படவில்லை. வேதாகமம் நீங்கள் தேவன் யார் என்பதையும், தேவனை அறிந்து அதனை நடக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்வதற்காக, அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்காகவே வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாம்? அடிப்படையான ஒரு காரியம் அது. இனி ஒருவனையும் ஒன்றையும் நான் மாம்சத்தின்படி அறிவது இல்லை. மாம்சம் என்பது பாவம் வந்த பிறகு பிசாசினால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய சாயலுக்கு எதிரான, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிரான, தேவனுடைய ரூபங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடா இருக்கிறது. அது எதுவுமே தேவனால் உண்டானதல்ல. மாம்சம் எதுவுமே தேவனால் உண்டானதல்ல. மாம்சம் என்று சொல்வது பிசாசினால் உண்டான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் பல இருக்கிறது. உலகம் சொல்றோம் அதை இன்னொரு வார்த்தையில. இந்த காரியங்கள் எதுவுமே தேவனால் உண்டானதில்ல. தேவன் உண்டாக்கினதை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான். அந்த கெடுத்து வைத்த காரியத்தை தான் இன்றைக்கு பிடித்து வைத்திருக்கிறார்கள். தேவன் வேதவசனம் சொல்கிறது, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்தார். God created man in his own image. ஆனால் எப்படி கெடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசு எப்படி கெடுத்து வச்சிருக்கிறான் அப்படிலாம் கிடையாதாக்கும். மனுஷன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதிக்கேற்ற புத்தி இருக்குது, அந்த புத்திக்கேற்ற மாதிரி அவன் பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அதனால இவன் ஒதுக்கப்பட வேண்டியவன், தீண்டத்தகாதவன், இவன் கீழானவன், இவன் மேலானவன், பிறப்பின் அடிப்படையில் இவளை கொண்டு வருகிறான். ஆனால் வேதம் ஒன்றை தான் கூறுகிறது, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். ஆனால் மாம்சம் வேற விதமா காண்பிக்கிறது. இல்ல இல்ல அப்படி கிடையாதாக்கும். நீ அவன் ஜாதியின்படி தான் பார்க்கணும், அவனுடைய உலகத்தின் அடையாளத்தோடு தான் பார்க்கணும், எல்லாரையும் மட்டமா தான் பார்க்கணும், கீழே தான் பார்க்கணும். படித்தவன் வேற, படிக்காதவன் வேற, நாகரிகமா உள்ளவன் வேற, நாகரிகம் மற்றவன் வேற, பண்பாடு உள்ளவன் வேற, பண்பாடு இல்லாதவன் வேற, இப்படி வித்தியாசப்படுத்தி இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை மாம்சம் அல்லது இந்த உலகம் போதிக்கிறது. அதன் அடிப்படையிலே கடவுள்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஜாதியின் அடிப்படையிலே கடவுள்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனுக்கு தேவன் ஒருவரே. மனிதனுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவரே. ஒரே ஒருத்தர் தான் கடவுளா இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு. பல கடவுள்கள் இருக்க முடியாது. அப்ப சபைக்குள்ளும் அப்படிப்பட்ட நம்பிக்கைகள், அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சபையில் இல்லாமல், ஏன்னா அங்கிருந்து தான் வந்திருக்கிறதுனால, சேற்றிலிருந்து வந்திருக்கிறதுனால, அந்த சேறு முழுமையா இன்னும் கழுவப்படாததுனால அந்த சேற்றின் நாற்றம் சபைக்குள்ளும் வீசுகிறது, சபைக்குள்ளும் அடிக்கிறது. அது
விசுவாசிக்குள்ள இருக்கிறது, போதகர்களுக்குள்ள இருக்கிறது, அதெல்லாம் அகற்றப்பட வேண்டியது. அகற்றப்படுவதற்காக தான் தேவன் சபையை நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்ட உபதேசங்களை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப பவுல் சொல்லுகிறார், இனி நாங்கள் ஒருவனின் மாம்சத்தின்படி அறியாமல், அதுவும் கிறிஸ்துவின் மாம்சத்தின்படி அறியாமல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவனுடைய பழைய உலக அடையாளங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அவனுடைய பழக்க வழக்கங்கள் ஒழிந்து போயின. அவனுடைய புத்தி, அவனுடைய சுவாபம், அவனுடைய எண்ணம், அவனுடைய தோற்றம் எல்லாம் புதிதாக மாறினது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எதுனா, இனி நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிவதில்லை. அங்கிருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை ஆரம்பிக்குது. வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, நீங்களா முடிவெடுக்க கூடாது. யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்துவை கொண்டுதான் உங்களுடைய புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவை கொண்டு எப்படி ஆரம்பிப்பது? அதுதான் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பார்ப்பதில்லை. அவர் எந்த ஊர்ல வேணா பிறந்திருக்கட்டும், யாருக்கு வேணா பிறந்திருக்கட்டும், அவங்க அம்மா யாரா ஒன்னா இருக்கட்டும், ஹலோ, அவருடைய உணவு பழக்கம் எதா வேணா இருந்துட்டு போட்டோம், வாட் எவர் இட் இஸ், அது மாம்சத்தின்படி இருக்கிற அடையாளம். அது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டாக போவது, மாற்றமும் உண்டாக போகிறது இல்லை. கிறிஸ்து எப்படிப்பட்ட நிஜ நிலைமையில் இருக்கிறாரோ, ரியாலிட்டி ஐடென்டிபிகேஷன், நிஜத்தின் அடையாளத்தில் அவரை பார்க்க இருக்கிறோம். நிஜத்தின் அடையாளம் என்ன? கிறிஸ்து அவர் வார்த்தையா இருக்கிறார் என்று யோவான் 1 சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் மரியாளின் குமாரன் எனப்படுவதை விட அவர் வார்த்தையான தேவன் என்பதே அவருடைய நிஜ அடையாளமாய் இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. இயேசு வார்த்தையாய் இருக்கிறார், இயேசு தம்மை வார்த்தையாய் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்பது, என்று விசுவாசிப்பது, என்று நம்புவது, என்று அறிக்கை செய்வதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுமே தவிர, அவர் மரியாளுக்கு பிறந்திருந்தாலும் சரி, சாராளுக்கு பிறந்திருந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தா இருந்தாலும் சரி, அதனால எனக்கு ஒரு மாற்றமும் உண்டாக போகிறது இல்லை. அவர் வார்த்தையான தேவன். அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சாங்க. அவ்வளவுதான் சொல்றார், இனி கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியாமல் அவர் என்ன நிலையில் இருக்கிறார், அவருடைய ட்ரூ ஐடென்டிபிகேஷன்ல பார்க்கிறோம். அவர் வார்த்தையான தேவனா இருக்கிறார். சரி, வார்த்தையா இருக்கிறார் என்றால் ஏன் தேவன் தம்மை வார்த்தையாக வெளிப்படுத்தினார்? அதே யோவான்ல சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவராலே பெற்றிருக்கிறோம். யாராக ஆகும்படி? பாவிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோமா? We have received the rights. We have get the rights to born as a child of God. தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் உரிமை பாராட்டும்படி நாம் அதிகாரத்தை என்ன பண்ணி இருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். உரிமை பாராட்டுகிறோம். எப்படி உரிமை பாராட்டுகிறோம்? எப்படி அது முடிந்தது? எப்படி தேவனுக்குள்ள நம்ம பிறந்தோம்ன்றது அங்க கேள்வி. எப்படியா? வார்த்தையாகிய தேவன் தம்மை வார்த்தையாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவனும் வல்லமை என்ன பண்ணி இருக்கிறாராம்? அதை வைத்திருக்கிறார். He has life in the word. தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது பாருங்க. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது என்று சொல்கிறார் யோவான் 1. அப்படி என்றால் என்ன? வார்த்தையை ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தையை ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவின் வசனங்களை, இயேசுவின் வார்த்தைகளை ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே தேவனுடைய வித்து விதைக்கப்படுகிறது. யாருடைய வித்து விதைக்கப்படுகிறது? தேவனுடைய வித்து விதைக்கப்படுகிறது. எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய வித்து விதைக்கப்படுகிறதோ அதே போல வசனமாகிய வித்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள விதைக்கப்படும் போது என்ன ஆகிறது? ஆணுடைய வித்து பெண்ணுடைய வித்துக்குள்ள, பெண்ணுக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அந்த ஆணுக்குரிய சுவாபம், அவனுடைய தோற்றம், அவனுடைய தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி அந்த வித்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு உண்டாகிறதோ அதே போல தேவனுடைய வசனமாகிய வித்து உங்களுக்குள் விதைக்கப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். வேற எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை நீங்க கிளைம் பண்ண முடியாது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனாலையோ, ஞான ஸ்நானம் எடுக்கிறதுனாலையோ, சில பக்திக்குரிய கிரியைகளை நீங்கள் செய்வதனாலேயோ அல்லது தியாகங்களை செய்வதனாலேயோ you cannot claim to be a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அப்படிலாம் மேன்மை பாராட்ட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் உலக பிரகாரமா இருக்கிற மாதிரி தான். உங்கள் பிள்ளைகள் என்று நீங்க சொல்ல வேண்டும் என்றால், இது என் பிள்ளை, இது என் பையன், இது என் பொண்ணு நீங்க சொல்லணும்னா அது உங்களுடைய வித்தாய் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அது உங்களுடைய மகன், உங்களுடைய மகள். அதே போலதான் தேவனுடைய வசனமாகிய வித்து உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அதை விசுவாசித்து அதை நம்புகிற இருதயமாக இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இல்லை என்றால் சொல்லிக்கலாம், நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் கிறிஸ்தவன் என்று. ஆனால் அதனால் எந்த ஒரு நன்மையும் உண்டாக போவது இல்லை. இரண்டாவது காரியமாக பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி
நாம் அதிகாரத்தை பெற்றிருப்பதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். தேவனுடைய வசனம் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்ததுனாலே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா உரிமைகளும் எல்லா ஆசீர்வாதமும் நமக்குரியதாக மாறிடுதானா? இல்லை. அதுதான் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன் நான். உங்களுடைய வித்துல ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பிறந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாரல் குவாலிட்டியில, நன்னெறியின் முறையில, நல்ல விதத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஒழுக்கத்தில் அந்த பிள்ளை வளர்ந்தாதான் உங்களால் பிறந்த அந்த குழந்தை, உங்கள் வித்தால் பிறந்த அந்த குழந்தைக்கு உங்களுக்கு உண்டானது என்ன பண்ணுவீங்க? நீங்க அதுக்கு கொடுப்பீங்க, எழுதி வைப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒழுக்கத்தில், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உண்மையில், நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அந்த குழந்தை இல்லை என்றால் உங்கள் வித்து தான், உங்க பிள்ளை தான். ஆனால் அதற்கு உங்களுக்கு உரிமை என்ன பண்றதில்ல, அவர்களுக்கு கொடுப்பது இல்லை. எனக்கு தான் பிறந்த, ஆனா எனக்குரியதெல்லாம் உங்களுக்கு நான் தர முடியாது. ஏன்னா நான் எதிர்பார்த்த குவாலிட்டியில, எதிர்பார்த்த விதத்துல நீ என்ன பண்ணவில்லை, வாழவில்லை. உலகத்திலே பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தா கூட எப்படி எதிர்பார்க்கிறாங்க? பிறந்தது எனக்கு தான், ஆனால் நான் எதிர்பார்க்கிற மாதிரி, என்ன மாதிரி, என் மனதை திருப்திப்படுத்துற மாதிரி, என் விருப்பத்திற்கு ஏற்றபடி நடக்கிற மாதிரி இருந்தாதான் எனக்குரியதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இல்லைன்னா உனக்கு எந்த உரிமையும் இல்லை. பல பெற்றோர்கள் சொல்றதை நம்ம கேட்கறோம், அது என் பிள்ளையே கிடையாதுங்கன்னுவாங்க. ஆனா அவங்க வித்து தான் அது. எதை வச்சு சொல்றாங்க? அவனுடைய கிரியைகள் ஒன்றுக்கும் இவர்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவருடைய கிரியைகள் ஒன்றுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பா பெரிய போலீஸ்ல பெரிய ரேங்க்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு எஸ்பியா இருக்கிறாரு, டிஎஸ்பியா இருக்கிறாரு. பிள்ளை வந்து நம்பர் 1 திருட்டு பையலா இருக்குது, நம்மளும் ஒன்று திருட்டு பையனா இருக்குது. கையும் களவுமா மாட்டுது. மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா எப்படி சொல்ல போறாரு, என் மானத்தை காப்பாத்திட்டேன், என் பேரை காப்பாத்திட்டேன், போலீஸ் புள்ளு திருடன் தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்த போறாரா? கிடையாது. இது என் பிள்ளையே என்ன கிடையாது, கிடையாதுன்றாரு. எதை வச்சு சொல்றாரு? அவருக்கு தான் பிறந்து, வித்து அவருக்கு தான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள், சுவாபங்கள், கிரியைகள் எதுவுமே இவரோடு என்ன கிடையாது, சம்பந்தப்படுத்துறது கிடையாது. ஏன்னா இவர் திருட்ட தடுக்கிறவர், இது திருடிக்கிட்டு இருக்குது. இது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலே எப்படி நிராகரிக்கப்படுகிறான் அவன்? வித்து என்னுடைய வித்து, ஆனால் இவன் என்னுடைய பிள்ளை இல்லை என்பதை அவனுடைய ஆவியினாலே, ஸ்பிரிட்டினால, அவனுடைய கிரியைகளினாலே அவன் நிராகரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, அது விசுவாசித்தீங்க, அதனால ரட்சிக்கப்பட்டீங்க, ரைட். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. Do you walk in the spirit of God? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டீர்களா? எந்த ஆவியினாலே நடத்தப்பட்டீர்களா? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, தேவனை போல நடக்க ஆரம்பிச்சீங்களான்னு தான் கேட்கிறோம். வசனம் அப்படிதான் கேட்குது. தேவனை போலவே அல்லது இயேசுவை போலவே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த உலகத்துல? ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, பைபிள் எல்லாம் படிச்சிட்ட பிறகு, do you walk like Jesus Christ or not? Do you transform your life like Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை போல உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட ஆரம்பித்திருக்கிறதா? மாற ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சிருக்கிறீங்களா? பல கிறிஸ்தவர்களை கேள்வி கேட்டீங்கன்னா அது பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற தவறான சில கருத்துக்களும் நோக்கங்களும் அப்படி இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன நோக்கம்? நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், பைபிள் படிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணுறேன், சர்ச்சுக்கெலாம் வரேன், காணிக்க கொடுக்குறேன், நான் சர்ச்சில் ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா உடனே எடுத்து நல்லதெல்லாம் செய்கிறேனாக்கும். இப்படி தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையிலே தன்னை வந்து திருப்திப்படுத்தி கொள்கிறாங்க. நானும் கிறிஸ்தவன் தாங்க, நானும் கிறிஸ்டியன் தான் ஆகும், நான் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தேன் என்று என் பாஸ்டர் கூட செத்தார்னு சொல்லுவாராக்கும். அடக்கம் நான் கிறிஸ்துவ முறை பிரகாரம் தான் பண்ணும். இந்த மாதிரி வெளியரங்கமான அடையாளங்கள், பல அடையாளங்களை சொல்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி ரியல் ஐடென்டிஃபிகேஷன், வேத வசனத்தின்படி இருக்கிற உண்மையான அடையாளம் என்ன? கிறிஸ்துவை போல நடப்பது. யாரை போல நடக்குது? நல்லதான் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை போல அப்படின்னா கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் கிரியைகள், கிறிஸ்துவின் நம்பிக்கை, கிறிஸ்துவை வாழ்க்கையில் அறிக்கிடுதல், இதெல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாயிருந்தால்தான் அவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறான். அவனை தான் வேத வசனம் புது சிருஷ்டி என்று சொல்லுகிறது. யார் என்று சொல்லுகிறது? புது சிருஷ்டினா யாரு? கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்திருக்கிறவன், தேவனுடைய ஆவியை கொண்டு கிறிஸ்துவை போல தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறவன். ஒரே நாளில் மாறுதல். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். ஒன் டே சேஞ்ச் கிடையாது கிறிஸ்டியானிட்டின்றது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் இல்லை, அது ஒரு நீதி, அது அவ்வளவுதான். அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய வேலையை ஆரம்பிக்குது. கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே.
ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. சொல்ல போனா மரணம் நேரிடுகிற வரைக்கும், மரணம் அடைகிற வரைக்கும், எவ்வளவு வயசானாலும் சரி, you should transform like Jesus Christ. இயேசுவை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமையை அடைய வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த எண்ணெல்லாம் இல்லாம சபையை ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட்ல கொண்டு போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டியா, நகை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திடு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல மாத்திடு. ஹலோ, நடிகர்களை உருவாக்கி வச்சிருக்கு சபை, நடிகர் நடிகைகளை உருவாக்கி வச்சு சபை. உலகத்தில் கலர் புடவை கட்டுவாங்களாம், சர்ச்சில் எதை கட்டுவாங்களாம், இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டை கட்டுவாங்களாம். எங்கள் உலகத்தில் கட்டிட்டு போவாங்க, உங்கள் வேலைக்கு நீங்கள் கட்டிட்டு போவீங்களாங்க? சர்ச்சுக்கு வரும்போது நகையெல்லாம் கட்டுறது, வேலைக்கு போகும்போது நகையை போட்டுட்டு போகிறது. ஏன் அங்கே பண்ணுங்களாங்க? அதில் உலகத்துக்கு ஒரு வேஷம், சர்ச்சுக்குள்ள ஒரு வேஷம். யார் கேட்டது? சபைக்குள்ள ரொம்ப நல்ல குணம், ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப தன்மையானவங்கன்னு பேர் எடுக்குது. உலகத்தில் வேற மாதிரி பேர் இருக்குது. சண்டைக்காரி, வாயாடி, கீழ்ப்படியாதவ. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு அடையாளம். அதான் ரோமர் 12 அதெல்லாம் பார்க்க போறோம். உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம். அதனாலதான் சபை நடிகர் நடிகைகளை உருவாக்குற இடம் இல்ல, சபை தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குற இடம். சபை யாரை உருவாக்குற இடம்? இது தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கணும். குடும்பம்னா பிள்ளைகளை உருவாக்கணும். ஹலோ, அநாத ஆசிரமம் மாதிரி அந்த மாதிரி அநாத பிள்ளைகளை உருவாக்க கூடாது சபை. அது வேஸ்ட். அது ஒண்ணு கீழ்ப்படியாது, ஒண்ணு அடங்காது. அதோடைய தன்மை, குணாதிசயம், வேலை எல்லாமே வேற மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் பலருக்கு சபை நடத்துறது ரொம்ப கடினமா இருக்குது. எனக்கு ஒரு கடினமும் இல்லை. ஏன் கடினம் இல்லை? ஏன்னா இங்க பாயிண்ட் இதுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்கு நான் எதையுமே சபையில் இப்படி நடந்துக்கோ, இப்படி உட்காரு, இப்படி செயல்படு, இப்படி நல்ல விசுவாசியா எனக்கு நான் போதிக்க வேண்டியதே இல்லை. ஆவியானவர் போதிக்கிறத விட நான் நல்லா போதிக்க போறது இல்லை. வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது கொடுக்கிற அறிவை விட நான் நல்லா உங்களுக்கு அறிவை கொடுக்க போறதும் இல்லை. அப்ப அதனாலதான் மற்ற முயற்சிகள் எல்லாம் வீணான முயற்சிகள். சபைக்கு உண்மையா இருங்க, ஊழியத்துக்கு உண்மையா இருங்க. வெங்காயம் ஒரு வேலை உண்மை தேவை கிடையாது. யூதாசா இருக்கிறவன் யூதாசா தான் இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் சபைக்குள்ள ஒரு வேஷம் போடுவான், வெளியே போய் ஒரு வேஷம் போட்டுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவன் மனம் என்ன பண்ண போறது? திருந்து போறது இல்லை. ஏசாவை போல இருக்கிறவன் ஏசாவை போல தான் இருப்பான், மன செஞ்சரியா தான் இருப்பான். அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், வெளியே போயும் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கெல்லாம் போய் எடுத்து சொல்லி இப்படி மாறணுமாக்கும் அப்படியாக்கும் ஒன்றும் நடக்காது. விழாத்து மாதிரி கை கழுவிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தாதான் ஊழியம் வளரும், சபை வளரும். வியாதி இல்லாமல் நிம்மதியாக என்ன பண்ண முடியும்? ஊழியத்தை நடத்த முடியும். ஊழியக்காரங்க தான் அதிகமாக வியாதியில் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ மனவேதனையும் அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை, பெரிய இடியும் விழும் அவங்களுக்கு. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அப்படி நல்லா நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நடக்காது. அது விசுவாசிகள் அத்தனை பேருக்கு நல்ல சாட்சி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, வராது. அது மாதிரிலாம் ஏன் வரது இல்லைன்னா சபைகள் இப்படிப்பட்ட சத்தியத்தை போதிக்கிறது இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவை போலவே நடந்து கொள்ள வேண்டும். பழைய உலக கிரியைகள், சுவாபங்கள், தன்மைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற தன்மைக்குள்ள நீ வரணும். அந்த பேரை தான் நீ எடுக்கணும். அதுதான் சாட்சியம். சரி, அப்ப கடந்த வாரத்தில் அதுதான் எடுத்திருந்தோம். ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற உத்தரவாதத்தை நமக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் தருகிறவராய் இருக்கிறார், அல்லது சாட்சி கொடுப்பவராய் இருக்கிறார். ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாராம்? நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட். எப்படின்றது தான் இன்றையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த ரோமர் 8வது அதிகாரத்தை கடந்த வாரத்தை போதிச்சிருந்தேன். இன்னைக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். 14ஆம் வசனம், ரோமர் 8:14 சொல்றார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையாக வித்து வந்ததுனால நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நடந்தால் தான் நீங்கள் யார்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். ஹலோ, தேவனுடைய ஆவியினாலே. அந்த ஆவியினன்றது பின்னாடி காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மேலோட்டமா தெரியும். ஆனால் இந்த ஆவியானவருடைய வேலை என்ன? உங்களுடைய உள்ளத்தை மாற்றுவது, உங்கள் எண்ணங்களை மாற்றுவது, உங்கள் சிந்தனைகளில் கிரியை செய்வது, உங்களை தேவனை போலவே சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கிறவர் தான் ஆவியானவர். ஒரு மனுஷனுக்கு பாருங்க, நீங்க 1000 அட்வைஸ் கொடுக்கலாம், அதனால அவன் திருந்த மாட்டான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பான், கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்பான்.
ஆனால் முழுமையான மாற்றம், வேரோடு அகற்றப்படுகிற அந்த மாற்றம் எப்படி உண்டாகும்னா ஆவியானவரால் மட்டும்தான் செய்ய முடியாது. only by spirit he can be changed. ஏன்னா மனுஷன் அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறான். அவன் வெறும் மாம்சமா இருந்தா நீங்க அடிச்சு அவனை சித்திரவாதம் பண்ணி கூட திருத்திடலாம். அவன் வெறும் மாம்சமா இல்லையே. மனுஷன் எப்படி இருக்கிறான் வேதம் சொல்கிறது? அவன் ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறான். அவன் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அப்ப இந்த ஸ்பிரிட் தான் பாருங்க கிரியை செய்கிறது. சோல், ஆத்துமா என்பது எண்ணங்களையும் சிந்தைகளையும் விருப்பங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாய் இருக்கிறது. மனம் சொல்றாங்க. சரீரம் என்பதுதான் இந்த அவயவங்கள், நம்முடைய வெளி தோற்றம். இதை நம்ம சரீரம் என்று சொல்லுகிறோம். மனுஷன் இந்த மூன்று தன்மைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாய் இருக்கிறான் அவன். அப்ப இந்த ஆவிதான் பாருங்க அவனுடைய சுவாபத்தை ஏற்கிறது, அவன் பேச்சை கொண்டு வருது. இந்த ஸ்பிரிட் தான் அவனுக்குள்ள எல்லாத்தையும் செய்யுது. அவனுடைய கிரியைகள் ஏன் அப்படி இருக்குது? அவன் ஆவி அப்படி இருக்குது, அவன் ஸ்பிரிட் அப்படிப்பட்டதா இருக்குது அவனுக்குள்ள. அவன் ஏன் சண்டைக்காரியா இருக்கிறான்? ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்டது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்டது. ரெண்டு விதமான ஆவி இருக்குது, ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. சவுல் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு ஏற்ற யுத்தங்களை, பல யுத்தங்களை சவுல் செம்மையாய் செய்து முடித்தான் படிக்கிறோம் நம்ம. தேவன் எதிர்பார்த்தபடியெல்லாம் யுத்தம் செஞ்சானா அதே சவுல். ஆனால் அதே சவுலை பற்றி இன்னொரு இடமும் சொல்லுகிறது, சவுலுக்குள் அசுத்தாவி வந்தது இருக்குது. என்ன ஆவி வந்தது அவனுக்குள்ள? அசுத்தாவி வந்த பிறகு அவன் கையில ஈட்டியும் கத்தியுமா தான் சுத்திக்கிட்டு இருந்தான். நிம்மதியற்றவனாய் தெரிந்து கொண்டிருந்தான். ஒரு பெருந்திரள் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பையனை சாகடிக்கிறது இரவும் பகலுமாய் தெரிந்து கொண்டிருந்தான். ஒரு ராஜாவாய் அமர்ந்து சமாதானமா சந்தோஷமா வாழ வேண்டிய ஒரு ராஜா ஒரு ரோட்ல திரிகிற நாய் மாதிரி மாறிட்டான். லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. காரணம் அவனுக்குள்ள இருந்த ஆவி. எதனால காரணம்? அது அவனுக்குள்ள இருந்த ஆவி. நம்ம நினைக்கிறோம் பேய் பிசாசனா தலைவிரி கோலமா ஆடுறதுன்றது கிடையாது. தலைவிரி கோலமா ஆடுறது ஒரு மன நோய் அது. ஆனால் உண்மையான பேய், உண்மையான பிசாசுன்றது அடுத்த வாரம் காமிக்கிறேன் நான். வேதவசனத்தின்படி இருக்கிற உண்மையான பேய் எது, உண்மையான பிசாசு எது? அது மனதிலே செயல்படக்கூடியது. எங்க செயல்படக்கூடியது? மனதுக்குள்ள தீமையான எண்ணங்களை விதைத்து, பொறாமையின் எண்ணங்களை விதைத்து, பொய்யை விதைத்து, எரிச்சலை விதைத்து, அன்பற்ற இருதயமாக, இரக்கமற்ற இருதயமாக, மன்னிப்பற்ற இருதயமாக உண்டாக்குறது பாருங்க. அதான் தட் இஸ் ஈவில் ஹார்ட். ஆங்கிலத்தில் அழகா இருக்குது. என்ன ஹார்ட் அது? ஆமா, தீமையான இருதயம், தீமை நிறைந்திருக்கிறது இருதயம், தீமை நிறைந்திருக்கிற மனம். அப்ப அதுல இருந்து தான் பாருங்க பிசாசு கிரியை செய்யறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கிரியை செய்வது என்பது, செயல்படுவது என்பது, நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்படும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற உறுதியை நாம் என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக் கொள்கிறோம். அதனால சொல்றார், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரராக இருக்கிறார்கள். 15 சொல்றாரு, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அதான் சொல்லுங்க. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று யார் சொல்ல வேண்டும்? யார் சொல்ல வேண்டும்? அதை ஆவியானவர் சொல்லணும்ன்றார். யார் சொல்லணும் அதை? அதான் சொல்லுங்களேன். இன்னாரின் பிள்ளை என்பதை அவர்களோட தகப்பனும் தாயும் சொல்லணும். இது ஏன் பிள்ளை? ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, பிள்ளையே இவர் தான் எங்க அப்பான்னு சொன்னாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, உங்க பிள்ளை தானே அது. சில நேரத்தில் அதை மாற்றி கூட சொல்லிவிடும். அதுக்கு தெரியாது. ஒரே புடவை கட்டியிருந்தாங்கன்னா, ஒரே கலர்ல இருந்தாங்கன்னா, ஒரே ஹைட்ல இருந்தாங்கன்னா இதுதான் எங்க அம்மான்னு சொல்லிவிடும். அதுக்கு தெரியாது. கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். குழந்தை சொன்ன உடனே ஒத்துக்கிறது இல்லை. ரைட்டு, இவங்க தான் அம்மா. அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், உங்க குழந்தை தானா, அவன் அப்படி சொல்றானேன்ட்டு. அதே போலதான் கிறிஸ்தவர்கள் தானா அப்படின்றது எப்படி கன்ஃபார்மிட்டி வருது? பை த ஸ்பிரிட். எப்படி கன்ஃபர்மேஷன் வருது? அது ஆவியை கேட்டு கன்ஃபார்ம் பண்றோம், ஆவியை பார்த்து கன்ஃபார்ம் பண்றோம். ஆவியான ஒரு கிரியைகளை பார்த்து அந்த மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்றோம் அவன் தேவனுடைய பிள்ளையா இல்லையான்றத. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, அடுத்த ஒரு வார்த்தை வருது, நம்முடைய ஆவியுடனே என்ன பண்ணுகிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரியைகள் என்பது, நம்ம செய்கிற இந்த செயல்கள் என்பது, நாம் பேசுகிற பேச்சுகள் என்பது நமக்குள்ள இருக்கிற ஆவி தான் அதை செயல்படுத்துது எல்லாவற்றையும். The spirit workouts, the spirit gives the actions. ஆவி தான் எல்லா கிரியைகளையும் நம்மை செய்ய வைக்கிறது பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை வைத்துதான் அவன் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பது என்ன பண்ண முடிகிறதாங்க? உறுதி செய்ய முடியும். அப்ப தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய ஆவியோடு இணைந்து செயல்பட்டால்
அவனுக்குள்ளே தெய்வீக சுவாபம் இருக்கும், தெய்வீக தன்மை இருக்கும், தெய்வீக குணாதிசயம் இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருப்பான். ஹலோ, தேவனை நம்புகிற இருதயம் உள்ளவனாக இருப்பான். இதெல்லாமே அவனுக்குள்ள உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? காரணம், அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியினாலே சாட்சி கொடுக்கப்படுகிறது. என்ன பண்ணப்படுகிறது? அங்கே சாட்சி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அதை தான் கவனிக்க போறோம். அதனால ஆவியானவர் என்ன ஆவியில வந்து சாட்சி கொடுக்கிறது? சாட்சி கொடுப்பது என்றால் என்ன அப்படின்றத இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிற தலைப்பு, how Holy Spirit witness in a person. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒருவருக்குள் சாட்சி கொடுக்கிறார்? how Holy Spirit witness in a person. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒருவருக்குள் சாட்சி கொடுக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எப்படி ஒரு சாதாரணமான மனிதர்களாக இருந்து நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்து அவர் விட்னஸ் பண்றதுனால, அவர் சாட்சி கொடுப்பதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம். யாருடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறோமா? சரி, அப்ப விட்னஸ் பண்றதுனா என்னன்றதை இன்னைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறோம். அதனால அந்த சாட்சி கொடுக்கிறார் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் விட்னஸ் அப்படின்ற வார்த்தை வருது. இதற்குரிய விளக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, விட்னஸ் அப்படின்னா இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, attestation of a fact or event. விட்னஸ்னா என்ன அல்லது சாட்சினா என்ன? ஒரு உண்மை அல்லது நிகழ்வின் சான்று. விட்னஸ்னா என்னது? ஒரு உண்மை அல்லது ஒரு நடந்த நிகழ்ச்சிக்குரிய ஆதாரம். அதுதான் என்னவா இருக்கிறது? விட்னஸா இருக்குதாங்க. விட்னஸ்க்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. என்னது? one that gives evidence. ஆதாரம் தருபவர் அல்லது கொடுப்பவர். எதை கொடுப்பவர்? அங்கே நடந்ததற்குரிய, நிகழ்வதற்குரிய, நடப்பதற்குரிய ஆதாரத்தை கொடுப்பவருக்கு பேரே என்னவா இருக்கிறது? விட்னஸ். பேசுறது புரியுங்களா? சாட்சின்னு அர்த்தம். பொதுவாக இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுகிறதுனா, கோர்ட்ல நீங்க பார்க்கலாம். நீங்க கோர்ட்ல நீங்க பார்க்கலாம். ஒரு கொலை நடந்திருக்கும். ஹலோ, கொலை நடந்துச்சா இல்லையான்றத ஜட்ஜி வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுறது இல்லை. அல்லது ஒரு ஆளோட மூஞ்சை பார்த்துட்டு ஆமா கண்டிப்பா அவன் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றது இல்லை. எதை வச்சு அவன் கொலையாளி, எதை வச்சு அவனுக்கு அதை வைத்து தண்டனை கொடுக்கப்படுகிறது, எதை வச்சு அவன் கொலையாளி என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்றால் சாட்சியை வைத்துதான். எதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது? விட்னஸ். இந்த கொலை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் இருக்கணும். அங்க ஆதாரம் என்னன்னு பார்ப்பாங்க. நிறைய நேரத்தில் கொலை செய்தவர்கள் விடுவிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்? ஏன்னா வீக்னஸ் ஆஃப் த விட்னஸ். அதுதான் நல்ல நல்ல யாரை வைக்கணும்? அங்கே லாயரை வைக்கணும். அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேலில் இல்லைன்னு போல லாயர்ஸ் எல்லாரும் கோர்ட்டு போட்டவங்க எல்லாம் யாரும் கிடையாது, லாயர் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் போட்டவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சட்டம்னாலே என்னன்னு தெரியாது. சில ஆளுங்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா ஜட்ஜிக்கிட்டே போய் தாங்களுக்கு எது சிறந்த சட்டமோ அந்த சட்டத்தின்படி அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு குற்றமே இல்லாத ஆளை கூட குற்றவாளி ஆகிட்டு வந்துடுவானுங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறான் நாட்டில். அப்போ விட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. விட்னஸ்னா என்ன? ஆதாரம். ஒரு செயலுக்குரிய ஆதாரம் இருந்தால்தான் அது நிரூபிக்கப்படும், அது உறுதி செய்யப்படும், அதற்குரிய தண்டனையோ அல்லது அதற்குரிய விடுதலையோ அளிக்கப்படும். பாருங்க, அப்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எதை உறுதிப்படுத்துகிறார்? கிறிஸ்துவின் சுவாபம் இவனுக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை இவனுக்கு உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு இவனுக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இவனுக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் மனம் இவனுக்குள் இருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே என்ன பண்ணுகிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறதுனா என்னது? விட்னஸ். விட்னஸ் என்னது? செயல். அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் போது, we are witnessing the God spirit in us. அன்பை வெளிப்படுத்தும் போது எது வெளிப்படுத்துறோம்? தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறாரு? சாட்சி கொடுக்கிறார். இவன் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் தெய்வீக அன்பை என்ன பண்றான்? இவன் காண்பிக்கிறான். இப்போ தெய்வீக அன்பை காட்டல சண்டை போடுற ஆளா இருக்கிறான். சண்டை கண்டிப்பா யாருது கிடையாது, தேவன் பண்றது இல்லை. அப்ப இந்த சண்டைன்ற கிரியை வெளிப்படும் போது அவன் ஆவி வெளிப்படுத்துகிற அவன் சண்டைக்காரன் அல்லது சண்டைக்காரி. அப்ப இது எதை விட்னஸ் பண்ணுது? எதை ஆதாரமா காட்டுகிறது? இவன் தேவனுடைய பிள்ளை இல்லை, இவன் பிசாசால் ஆளப்படுகிறான். யாரால் ஆளப்படுகிறான்? இவன் பிசாசின் ஆவி இவனுக்குள்ள இருக்குது, அசுத்த ஆவி இவனுக்குள்ள ஆளுகிறது. அதனாலதான் இவனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் எப்படி இருக்கிறது? தீமையாய், அசுத்தமாய். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிப்பட்டதா இருக்கிறது. அதனால பைபிளை தூக்குறதுனால அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல,
ஞானஸ்நானம் எடுத்ததுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, சபைக்குள்ள இருப்பதனால கிறிஸ்தவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே விட்னஸ் பண்ணப்பட வேண்டும். யாரால விட்னஸ் பண்ணப்பட வேண்டும்? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். செயல்களில் நிரூபிக்கப்பட வேண்டும், சிந்தைகளில் நிரூபிக்கப்பட வேண்டும், வார்த்தைகளில் நிரூபிக்கப்பட வேண்டும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். யாராய் இருக்கிறார்கள்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய செயல்களின் மூலமாக ஆவியானவர் நிரூபிக்கிறார். பார்த்துக்கோ, விட்னஸ். இவன் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் தெய்வீக அன்பு அவனுக்குள்ள இருக்குது. இவன் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் தெய்வீக ஞானம் அவனுக்குள்ள இருக்கிறது. இவன் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் இவனுக்குள்ள தெய்வீக மன்னிப்பு இவனுக்குள்ள இருக்கிறது. போல பல குணாதிசயங்கள், பல குவாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வரப்போகிற காலங்களில் பார்க்க போறோம். அப்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுத்தால் தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். இல்லைன்னா நீங்க ஜெபிக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம், மந்திரம் பண்ணலாம். ஹலோ, புஸ்தகத்திலே அதெல்லாம் இருக்குது, பண்ணலாம், ஒன்றும் நடக்காது. தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய சுதந்திரவாளிகள். தேவனுடைய எல்லா சுகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் உரிமையாளர்கள் யார்? தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரர்களாக இருக்கும்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே உங்கள் ஆவி சாட்சி கொடுக்க பட வேண்டும் என்பது அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம கவனிக்க இருக்கிறோம். சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறபடினாலே அல்லது விட்னஸ் பண்ணுகிறபடினாலே எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையிலும் செயலிலும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்க நமக்கு அதிகாரம் அளிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட விட்னஸ் கொடுக்கிறாராம்? வார்த்தையிலும் செயலிலும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்க முடியாது. உலகத்தின் சாட்சி நாம தான். என்ன சாட்சி? உலகம் இயேசுவை பார்த்ததில்லை. இயேசு கருப்பா சவப்பான்னு யாருக்கும் தெரியாது. இயேசு நீல முடி வச்சிருப்பாரா இல்ல குட்ட முடி வச்சிருப்பாரா யாருக்கும் தெரியாது. அது அவசியமும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், மாம்ச பிரகாரமான எந்த ஒரு அடையாளங்களும் மற்றவருடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை தரப்போவது இல்லை. வார்த்தை தான் மாற்றத்தை தரும், ஆவியானவர் தான் மாற்றத்தை தருகிறவர். அப்ப இயேசுவை இந்த உலகம் பார்க்கணும். எது தேவை? அவன் நீல முடி வச்சிருந்தான குட்ட முடி வச்சிருந்தான, இயேசுவின் அன்பு தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. ஹலோ, இயேசுவின் குணாதிசயம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. இயேசு தருகிற சமாதானம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. இயேசுவை குறித்த அறிவும் ஞானமும் தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறதே தவிர மாம்சீகமான எந்த அடையாளங்களும் எந்த மனுஷனுக்கும் உதவியா இருக்க போவது இல்லை. அதனாலதான் இயேசுவை நம்ம உருவமா வச்சு வழிபடுறது இல்லை. உருவமாய் சொல்லப்படுகிற இயேசுவும் இயேசு அல்ல. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவை ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு அவர் கண்ணை வச்சு அதனால உங்க கண்ணு சரியாயிடுமா? ஹலோ, புரியுதுங்களா? அவர் கண்ணு மாதிரி உங்க கண்ணு பரிசுத்தமான கண்ணா மாறிடுமா? மாற போறது இல்லை. மனக்கண் மாறிடுமா? மாறாது. வெளி உருவத்தை செஞ்சு வச்சிருக்கீங்க, அவர் உள்ளான காரியம் தானே ரியாலிட்டி. அவருடைய சிந்தை, அவருடைய மனம், அவருடைய எண்ணம், அவருடைய சுவாபம், அவருடைய கிரியைகள், இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவீங்க நீங்க உருவத்துல? நான் கேட்கிறேன். அதனால தான் பாருங்க, அதெல்லாம் வீணான நடத்தை என்றார். அதெல்லாம் பவுல் எப்படிப்பட்ட நடத்தை? அதெல்லாமே வீணான செலவு, வீணான நடத்தை. அது ஒன்றும் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அது யாரை பற்றியது அல்ல? அது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அப்ப ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே சாட்சி கொடுத்தால் எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அவர் வார்த்தையிலும் கிரியையிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை வைத்து சாட்சி கொடுக்கிறார். இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? கிறிஸ்துவின் சிந்தை இந்த மனுஷனுக்குள்ள உண்டாயிருக்கிறது. முன்ன அப்படி கிடையாது. இவன் உலக சிந்தையில் உன்ன போலவே தெரிஞ்சுவேன். பொறாமை, எரிச்சல், கசப்பு, கோபம், வைராக்கியம் அப்படி தெரிஞ்சாலவன். ஆனால் இப்போது இவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள்ள உண்டாயிருக்கிறது. சமாதானம் அவனுக்குள்ள உண்டாயிருக்கிறது. சந்தோஷம் அவனுக்குள்ள உண்டாயிருக்கிறது. எப்படி உண்டாயிருக்கிறது? காரணம் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனுடைய ஆவியை குறித்து என்ன பண்ணுகிறார்? அங்க சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுக்கிறாருங்க? இப்படிதான் சாட்சி கொடுக்கிறார். வார்த்தையிலும் செயலிலும் சாட்சி கொடுக்கிறவர். எப்படி சாட்சி கொடுக்கிறவர்? அவர் உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அவரு உங்களுடைய செயல் காண்பிக்கும் ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை. ஆவியானவர் சாட்சி எது காண்பிக்குது? உங்களுடைய செயல்பாடுகள். your actions will show who is Holy Spirit. ஆவியானவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுடைய செயல்கள் என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. அதே போல உங்களுடைய வார்த்தை, எப்பயோ ஒரு வாட்டி ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. சில வார்த்தைகள் தொடர்ச்சி அவிசுவாச வார்த்தைகள், ஹலோ, உடைக்கிற வார்த்தைகள், பெருமையின் வார்த்தைகள், மேட்டின்மையின் வார்த்தைகள் உங்கள் வாயில வந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த வார்த்தைகள் காண்பிக்கும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, அசுத்த ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. இல்லையா? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம் இருக்குது. இல்லையா? வர வேண்டாம் இருக்குது. கெட்ட வார்த்தைகள்னா என்னது? ஹலோ, எங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்களே அது இதுன்னு, அதுவா? அது இல்லை.
அது சிலருடைய பழக்க மொழியாக கூட இருந்திருக்குது, வழக்க மொழியாக கூட இருக்கும் அதெல்லாம். ஆனால் கெட்ட வார்த்தைகள்லாம் என்ன? வேத வசனத்தின்படி பார்க்கணும். கெட்ட வார்த்தைகள்லாம் என்ன? அவிசுவாச வார்த்தைகள், பெருமை நிறைந்த வார்த்தைகள், மேட்டின்மை நிறைந்த வார்த்தைகள், இவைகள் தான் கெட்ட வார்த்தைகள். இவைகள் தான் என்ன வார்த்தைகள்? நீங்க சொல்ற கெட்ட வார்த்தைலாம் அசுத்தமான வார்த்தை, அன்ஹோலி வேர்ட்ஸ். அதெல்லாம் என்ன வார்த்தைகள்? அதெல்லாமே அசுத்தமான வார்த்தைகள். கெட்ட வார்த்தை என்னது? பேட் வேர்ட்ஸ்னா, பேட் வேர்ட்ஸ்னா என்னது? ஒரு விசுவாசிக்குள்ள வர கெட்ட வார்த்தைகள் என்னது? அவிசுவாசமான வார்த்தை, வேத வசனத்துக்கு புறமான வார்த்தைகள், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், பெருமையின் வார்த்தைகள், தற்பெருமையின் வார்த்தைகள், மேட்டின்மையின் வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு விசுவாசி வாயிலிருந்து வருதுன்னா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாம உங்க வாயில உங்களை பற்றி மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற உங்க வாய் எதை பேசி கொண்டிருக்கிறது? கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பேசாத உங்கள் வாய் எதை பேசி கொண்டிருக்கிறது? கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. ஏன் பேசுகிறது? காரணம், உங்களுக்குள் ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படவில்லை. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டால் அவர் உங்கள் ஆவியுடனே சாட்சி கொடுப்பார். அவர் எதோடு கூட சாட்சி கொடுப்பார்? அவர் உங்களுடைய சொல்லிலும் உங்களுடைய செயலிலும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் சாட்சி கொடுப்பார். இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அதனால தெய்வீக குணாதிசயம், தெய்வீக வார்த்தைகள், தெய்வீக தன்மைகள் இவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. நம்புறீங்களா நீங்க? அது இரண்டாவது காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழும் மனிதனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை போலவே மாற்றமடைய செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் பெற்றுக்கொண்டீர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை போலவே, யாரை போலவே? நல்லா சொல்லுங்களேன். கிறிஸ்துவை போலவே மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம். கிறிஸ்துவை போலவே மாற்றம் அடைவது. பேசுறது புரியுதுங்களா? டாக்டரோட பிள்ளை பாருங்க, அவரை மாதிரியே ஒரு சிறந்த டாக்டரா வரும். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எப்படி வருது? டாக்டரோட பிள்ளைன்றதுனால இது மாதிரி ஆயிடுச்சா? இல்லை, டாக்டரோட பிள்ளையா பிறந்தது, வித்து அவருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த ஸ்பிரிட், அந்த சுவாபம், அந்த குணாதிசயம், அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது அப்பா கிட்ட இருந்து. எப்படி கடுமையாக படிக்கணும், எப்படி கடுமையாக உழைக்கணும், எப்படி அறிவை வளர்த்து கொள்ளணும், எப்படி மற்ற உலக காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை குறைக்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உலக படிப்புக்கு, உலகத்தில் ஒரு நிலைக்கு வர்றதுக்கு அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுது. புரியுதுங்களா இல்லையா? சும்மாலாம் ஆகிட முடியாது எல்லாரும். பேசுறது புரியுது? ஆசை எல்லாருமே படலாங்க. விட்டத்தை அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு பைலட் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் ஃபிசிக்ஸ். எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் நீங்கள்? ஆமாம், ஃபிசிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யாராக மாற முடியும்? நீங்கள் பைலட்டாக மாற முடியும். கனவு காண்றது ஈஸி, படுத்துக்கிட்டே பார்த்தா ஃப்ளைட்டு தானே, அது ஓட்டிடலாம். அங்கே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கூட நிற்க முடியாது அங்கே. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் நிற்க முடியாமல் போயிடுது? ஏன்னா அறிவு தேவை, அதுக்கு ஞானம் தேவை, அதுக்கு படிக்கணும், அதுக்கு வளர்த்து கொள்ளணும். அதுக்கு நேரம், எதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள அதிகமாக வளரும். நேரம் கொடுக்காம எதுவும் தானா பண்ணாது, உங்களுக்குள்ள வளராது. அப்போ படிப்புக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்கன்னா எப்படிப்பட்ட படிப்பு கொடுக்குறீங்கன்றது கேள்வியாக இருக்குது. வெறும் மக்கப் அண்டு வாமிட்டிங் படிப்பாக இருந்ததுன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை. 8th சப்ஜெக்ட் தூக்கி இப்போ 9thலையோ இல்லை 10thலையோ கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. அவனை பொறுத்துக்கு 8th முடிஞ்சுதா, புக்கை மூடணுமா, பாஸ்ன்னு வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 8th சப்ஜெக்ட்டு 8th ஓவர். 9th அது தேவை கிடையாது, வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு படிப்பாக இருக்கிறதுனால தான், ஹலோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, +2 படிக்கிற வரைக்கும் டேபிள்ஸை படிக்க வேண்டிய கட்டாயமாகிடுச்சு எனக்குலாம். வேறு வழி கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. 4th 5th வந்தாலே மொபைல் எடுத்து வச்சுட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்குதுங்க. அப்போ இதுங்க என்ன போய் மேக்ஸை கற்றுட்டு வருதுங்க இதுங்க? இதுங்களுக்கு டேபிள்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறானுங்களா இல்லையா? கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்குள்ளேயே அந்த எண்ணம் இருந்தது, அதான் கால்குலேட்டர் இருக்குது, அப்புறம் இதை வேறு எண்ணம் படிச்சுக்கிட்டு. இப்போ ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அது கரெக்டாக ப்ளஸ்ஸை போட்டோமா மைனஸ் போட்டோமா அப்படின்னு பார்த்து அதில் வந்தது கரெக்டாக 4 பேர்கிட்ட கேட்டு அசிங்கப்படுறதுக்கு ஒழுங்கு அப்பவே என்ன பண்ணிருக்கலாம்? மேக்ஸை மக்கப் பண்ணுறதுக்கு பதில், மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதில் புரிஞ்சு என்ன பண்ணிருக்கலாம்? அறிவை வளர்த்துருந்தா இன்னைக்கு அது பிரோஜனமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், படிப்பு என்பது
அறிவை வளர்ப்பதற்காக தானே தவிர பாஸ் பண்றதுக்கோ மார்க் எடுக்கிறதுக்கோ இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படி வச்சு அறிவை வச்சுதான் நீங்க இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியுமே தவிர, நான் 12th வந்து 95%ங்க அதனால என்ன அப்படி ஓரமா போய் உட்காருன்னுவாங்க. அறிவு இருந்தால் தான் செயல்பட முடியும், அறிவு இருந்தால் தான் அங்கீகரிக்கப்படுவீங்க, அறிவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தில் மேன்மையாக வாழ முடியும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கனவுகள் காண்பது எளிதாங்க. நான் இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம் டாக்டர் ஆயிடலாம் எல்லாமே நினைக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற செயல்பாடுகள், அதற்கு ஏற்ற நேரம், அதற்கு ஏற்ற அறிவு எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், அங்கே உண்டாயிருக்கும். அதனால தான் பல டாக்டரோட பிள்ளைங்க டாக்டர் ஆகிறது இல்லை. பல டாக்டர் பிள்ளைங்க யாரும் ஆகிறது இல்லை. ஏன் ஆகிறது இல்லை? அவங்க அப்பா தான் டாக்டர் ஆச்சு. அந்த அறிவு அவனுக்கு இருக்கணும்ல. அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவுக்கு ஏற்ற உழைப்பும் அறிவுக்கு ஏற்ற அந்த செயல்பாடும் அவனுக்குள்ள இல்லாம போயிருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அறிவுக்கேற்ற செயல்பாடு அதே தான் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும். நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிள் படிச்சிருக்கலாம், தேவனை கூட அறிந்திருக்கலாம், ஆனால் அறிந்ததுக்கு ஏற்ற செயல்பாடு உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசுவை அறிந்து கொண்டதற்கு ஏற்ற செயல்பாடு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில, சபையில, உங்கள் சொந்தக்கார மத்தியில இங்கெல்லாம் இருந்தாதான் யூ ஆர் விட்னஸிங் ஜீசஸ் கிரைஸ்ட். யாரை நீங்க யாருக்கு சாட்சி கொடுக்குறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கிறீர்கள். யாருக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கிறீர்கள். எங்க அப்பா போன வாரம் பாருங்க, ஊருக்கு போகும்போது என்கிட்ட ஊழியக்காரர் இறந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார். எங்க அப்பா எல்லாருமே ஊழியக்காரனா அங்கீகரிப்பார். சில நேரத்தில் என்னையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னாலும் வேற லிஸ்ட் வரலாம். அவர் லிஸ்ட் எப்படின்னா, பொண்ணு வந்து கொஞ்ச நாள் பைபிள் காலேஜ் 3 வருஷம் படிச்சுது. என் கூட இருந்த ஒரு போதகர் ஒரு நாள் அவங்க சபை கூட்டு போயிருந்தார். ஒரு சின்ன இடம் பாருங்க, அதில் ஒரு ஒயிட் ஜிப்பெல்லாம் போட்டு நிற்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் எல்லாம் டபுளாக கேட்டுச்சு. எனக்கு மைக் கிடையாது அந்த சபையில். ஏன் டபுளாக கேட்குதுன்னு பார்த்தா, முன்னாடி ஃப்ரண்ட் ரோவில் அவங்க பொண்ணு வந்து முக்காடை ஃபுல்லாக அப்படி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு சொல்ல இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆக்சுவலாக இந்த பொண்ணு சொல்ல ஏன்னா இவர் படிப்பறிவு கிடையாது, அவர் ஏதோ ஒரு விறகு கடை வச்சுக்கிட்டு இருந்தார். இதுலேயும் ஜிப்பா போட்டு ஊழியக்கார ஆகிட்டார். அவர் படிக்க எழுது ஒன்றுமே தெரியாது. அவர் ஆகிட்ட பேருக்கு என்ன பண்ணுறது, ஆயாச்சு, 4 பேர் நம்புறாங்க, வேறு வழி கிடையாது, அதனால் இதான் பண்ணி ஆகணும். இப்போ பொண்ணு கொஞ்சம் படிச்சிருந்தா அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், ப்ரேயர் உட்பட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கூட கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு தான் சொல்ல முன்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு. நான்லாம் இதில் 8th 9th படிக்கும் போதே பார்த்தேன் நான். இது அப்போ தான் முடிவு பண்ண, முக்காடு இதுக்கு தான் போடுறீங்களா நீங்களாம்? முக்காடை இன்னைக்கு வசனம் இருக்குது, முக்காடை கழட்டிடுவீங்க இனிமேல். இந்த சபையில் அது வேறு ஒரு குழப்பம். நீங்கள் வந்தால் முக்காடை கழட்டுகின்றீங்க, அவர் வந்தால் முக்காடை ஓடுகின்றாரு. ஒரு எஜமானுக்கு ஊழியத்தை செய்யுங்கள். யாருக்கு ஊழியம் செய்யுங்க? அவர் கேட்டால் கூட என்ன சொல்லுங்க, தப்பே கிடையாது, அவர் தாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். யூ வில் கெட் ஃப்ரீ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டார். ஏன் போடலன்னு உங்களை கேட்கவே மாட்டார். கேட்டார்னா அவர் தான் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வசனத்தோடு எடுத்து வர காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் போட்டால் நல்லா இருக்காது. சொல்லிட்டீங்கன்னா விடுதலை ஆக்கிடுவார் உங்களை. தெரியாத வரைக்கும் கூட போட்டிங்களா ஏன் போடல, அது தூக்கி போடு, முன்னாடி போடு, இழுத்து போடு. அதில் சிலர்லாம் முக்காடி இது வரைக்கும் போடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? வான்கோழிக்கு தூங்குற மாதிரி இருக்கும். எதுக்கு தூங்குறதுக்கு, கொட்டாய் விடுறதுக்கு, ஹலோ ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்குன்னா அந்த முக்காடு நல்லா வசதியாக இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் போட்டோம். புடவையோடு வருகிறவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு போர்டு போடுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ரொம்ப வசதியாக இருக்குது சிலருக்குலாம். வந்த சுடிதாரோட வா, ஃப்ராக் கூட போடணுவான், ஆனால் என்ன பண்ணாத, ஆமாம் புடவை மட்டும் கட்டின்னு வராது. ஏன்னா என்ன வசதியில் இருக்கிறாங்கன்றீங்க. அந்த பொண்ணு அப்படி தான் பாருங்க, முன்னாடி எடுத்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள். எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் எங்க நான் கூட்டு போன பாஸ்கிட்ட கேட்டேன், என்னன்னா அது எல்லாம் டபுளாக கேட்குது, மைக்கு இருந்தால் கூட சரி எக்கோவில் கேட்குதுன்னு சொன்னால் என்னது இது அப்படின்னு நான் சொன்னார் பாருங்க. எல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவர் பொண்ணு தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அப்பா சொன்னார் பாருங்க, பாவண்டா செத்து போயிட்டாரு அப்படி இப்படி இறந்துட்டாலே நம்ம நல்லது நான் பேசுகிறோம்ல, அவன் நல்ல மனுஷன் அதுன்னு நான் சொன்னேன். 1 நிமிஷம் என்ன நல்ல மனுஷன். இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கால் நடக்க முடியாத ஒரு ஊழியக்காரன் இவரோட விசுவாசி வீட்டுக்கு போயிட்டாருன்னு அந்த ஊழியக்காரனை, கால் நடக்க முடியாத ஊழியக்காரனை போட்டு செம்மாட்டி அடிச்சிருக்கிறான். இந்த ஒரு ஊழியக்காரனா இது ரவுடியாங்க.
எப்படி உனக்கு கை நீளுது எடுத்தவனுமே? அது ஒரு ஊழியக்காரனே அடிக்கிற நீ. புரியுதுங்களா இல்லையா உனக்கு? அப்புறம் நீ எப்படி ஊழியக்காரனா இருக்க முடியும்? உன்னுடைய சுவாபம் எழுதி வெளிப்படுத்துது, உன்னுடைய தன்மை எதை வெளிப்படுத்துது? உன்னுடைய குணாதிசயம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ஜிப்பா தான், கையில பைபிள் தான். ஆனா உன்னுடைய ஆவியானவரால் சாட்சி கொடுக்கப்படவில்லை, அசுத்தாவியாலே சாட்சி கொடுக்கப்படுகிறது. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு உறுதி செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரை போல மாற்றுவதற்காக தான்? உங்களுடைய வேலை அதுதான். ஒவ்வொரு நாளுடைய வேலை என்ன? நேற்று ஓரளவுக்கு உங்களால் அன்பு காட்ட முடியுதா? இன்னைக்கு அதை விட அதிகமான அன்பு, அதிகமான ஒரு சகிப்பு, அதிகமான ஒரு மன்னிப்பு, அதிகமான ஒரு குணாதிசயங்களிலே, நல்ல குணாதிசயங்களிலே வளர்வது. டு grow in a good nature, நல்ல காரியங்களில் வளர்கிறது இருக்குது பாருங்க. அந்த வளர்ச்சி என்பது ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது. You are growing by the Spirit. ஆவியானவர் உணர்ல, ஆவியானவர் விரும்புறதுல, ஆவியானவர் பற்றி ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள ஜென்ம சுவாபங்கள் தான் இருக்கும். அதான் சொன்ன, அப்பா டாக்டரா இருப்பாரு, பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் நாலேஜும் இருக்காது, ஒரு மெடிசன் நாலேஜும் இருக்காது, வாயிலே நுழையாது, படிப்பே வராது. ஏன்னா பிறந்தது டாக்டர் பிள்ளையா, ஆனா வளருது அவருடைய அறிவுக்கும் அவருடைய ஞானத்துக்கும் எந்த ஆவிக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க சொல்றோம், ஆவியானவர் உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழும் மனிதனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை போல மாற்றமடைய, யாரை போல மாற்றமடைய? கிறிஸ்துவை போல மாற்றமடைய செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருகிறீர்கள். யாரை போல மாறிக்கொண்டே வருகிறீர்கள்? Who is Christ? He is a perfection God. பரிசுத்தமானவர், பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்காத சுத்த கண்ணர். அவரை போல ஒரு நாள்ல மாறிட முடியுமா? மாற முடியாதா? அவர் அன்பாகவே இருந்தவர். நம்ம அது மாதிரி மாறிடுறோமா? மாற முடியாது. அவர் மன்னிப்பதில் தயாளம் உள்ளவர். மாறிட முடியுமா? மாற முடியாது. கர்த்தருடைய தயையை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் பேதுரு சொல்றாரு, அவ்வளவு தூரம் தயாள குணமுள்ளவர்களாய் மாறிட முடியுமா? மாற முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு மாற முடியாது. ஆனால் அதை போல ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்க முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய ஆவியுடனே இவனுடைய ஆவிக்கு எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? இவனுடைய ஆவியை, இவனுடைய செயலை தீர்மானிக்கிற ஆவியை கிறிஸ்துவின் ஆவியை போலவே, அல்லது கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவின் சுவாபத்தை உள்ளே வைத்து அவனை அதற்கு ஏற்றபடியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? அவனை மாற்றமடைய செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் ஜெபம் தேவைப்படுது, அதுக்கு தான் வேத வசனம் தேவைப்படுது. ஏன் பைபிள் படிக்கணும்னு புரியுதா? கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு. யாரை போல மாறுவதற்கு? தினமும் 10 அதிகாரம் படிச்சுட்டு வாடா டே அப்படின்னு இழுத்தா அது யாரு கிடையாது? அது கிறிஸ்துவின் ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு வீடியோ ஒரு பையன் எடுத்து போட்டிருக்கிறான், பார்த்தேன் நான் யூடியூப் ஷார்ட்ஸில். ஒரு அம்மா வெளியே திண்ணையில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். குழாயில் வெளியே பிடிப்பாங்களே சென்னை சைடில், தண்ணி வந்துருச்சுன்றாங்க. இந்த அம்மா குளத்தி முன்னாடி கரெக்டாக வச்சுருக்குது. இந்த அம்மா பைபிள் எதுக்கு படிக்குதுன்னா, தண்ணி வர வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்? பைபிளை படிப்போம். சரி, நல்லது, படி. தண்ணி வருதுன்னு சொன்னாங்க பாருங்க. இது பின்னாடி வீட்டிலேருந்து ஒரு அம்மா குடத்தை எடுத்துன்னு வேகமாக ஓடுது. வந்த இந்த தண்ணி வந்துச்சுன்னு இந்த சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பைபிளை வர பத்திரமா மூடி வைக்கணுமே, ஏன்னா இது மேலே பெரிய மரியாதை இருக்குது. அதனால பத்திரமா மூடி இப்படி வச்சு குடத்தை எடுக்கிறதுக்குள்ள இந்த அம்மா போய் வச்சிருச்சு. அவன் வீடியோ எடுத்து போட்டுருக்கிறான் பாருங்க. அந்த புடவை இப்படி இழுத்து இப்படி மேலே சொருவிட்டு இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுது. அவன் வேணுட்டே போட்டிருக்கிறான். பைபிளும் படிக்கிற, வாயிலிருந்து என்ன வருது உனக்கு? ஆவியானவர் வார்த்தை இல்லை. பைபிள் படிக்கிற, ஆனா வித்து கடவுடைய வித்து, ஆனா சுவாபம் யாருது? பிசாசு. ஆவியானவர் உன்னுடைய ஆவியுடைய சாட்சி கொடுத்தால் பரவாயில்ல, புடிச்சிட்டு போ. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல நியாயமான விஷயத்தை கேட்கணும்னாலும் மெதுவா கேட்டுக்கலாம், தன்மையா கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஏன் இந்த சுவாபம் வரதில்ல? ஏன் கொடாடி புத்தி அங்க வருது? காரணம், நீ இன்னும் மாம்சத்தின்படி இருக்கிறாய், ஜென்ம சுவாபத்தின்படி இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யாரா இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள்ன்றது தான் ஆவியானவர். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன்றது தான் அந்த வார்த்தைக்குள் வாழுகிறவன். வார்த்தை உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆவியானவர் அங்க செயல் பண்ணணும். எப்பா நீ கிறிஸ்தவன், இதெல்லாம் இங்க பேசக்கூடாது,
இந்த வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வர அசுத்தமான வார்த்தைகள் வாயில ஒரு தண்ணிக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவியா? தாத்தா பாட்டி புருஷன் மொத்த பேரும் இழுத்து வந்துருச்சு ரோட்ல. அதை நினைச்சு இப்ப நாளைக்கு அதான் பண்ண போற வெக்கம் கிடையாது. இதெல்லாம் பாக்குறான் அவன். உலகம் பார்க்குது, பைபிளும் படிச்சுக்குது, சுத்தமான வார்த்தையும் வாயிலிருந்து வருது. இதுக்கு பேசாம நம்ம படிக்காம என்ன பண்ணிப்போம், வாழ்ந்துப்போம். இதுதான் சாட்சி கட்ட நிலை, இதுதான் சாட்சி இல்லாத வாழ்க்கை. சாட்சியோட வாழ்க்கைன்னா என்னது? பைபிள் படிக்கிறான், அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி நன்மையானவைகளை பேசுகிறது, அன்பாய் பேசுகிறது, சகிக்கிறது, மன்னிக்கிறது, குணாதிசயத்துல சிறந்ததாய் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின வாழ்க்கை. பேசுறது புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்துவை போலவே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவனுடைய சுவாபத்தை, சிந்தையை, செயல்கள் எல்லாவற்றையும் அவர் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். He works in believer by renewing our mind to be like the mind of Christ. எப்படி நம்ம புது சிருஷ்டியாய் மாற முடியும்? ஆவியானவர் அப்படிப்பட்ட என்ன கிரியை செய்வதன் மூலமாக நம்ம ஒரு நல்ல மனிதர்களாய், ஒரு சிறந்த மனிதர்களாய் மாற முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியுடைய மனதை கிறிஸ்துவின் மனதை போலவே புதுப்பிக்கிறார். யாருடைய மனதை? யாருடைய மனதை? நீங்களா யாரு? யாரு? எதை விசுவாசிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கணும், அவருடைய செயலை விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு விசுவாசியுடைய மனதை கிறிஸ்துவின் மனதை போலவே என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார் அல்லது புதுப்பிக்கிறார். என்ன பண்ணுகிறார்? அதை புதுப்பிக்கிறார். பாழடைஞ்சு போய் கிடக்குது அந்த மனம், கெட்டு போய் கிடக்குது, இந்த உலகத்தால சீரழிஞ்சு போய் கிடக்குது. கெட்ட சுவாபங்களாலும் தன்மைகளாலும் பேச்சுகளாலும் மனம் கெட்டு போயிருக்குது. அந்த மனதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா? வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு அதை புதுப்பிக்கிறார், ரெனோவேட் பண்றார். என்ன பண்ணுகிறார்? அதை ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு சபைக்கு வரீங்க? டு ரினியூ யுவர் மைண்ட். உங்கள் மனதை என்ன பண்ணும்படியாக? புதிதாக்கும்படியாக. எதுக்காக ஜெபிக்கிறீங்க? டு ரினியூ யுவர் மைண்ட். உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கும்படியாக. எதுக்கு வேத வசனத்தை படிக்கிறீங்க? டு ரினியூ யுவர் மைண்ட். உங்கள் மனதை, மனம்னா என்ன? அங்குதான் உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அதற்குள்ளதான் அடங்கி இருக்குது. எங்க இருக்கிறது? உங்கள் மனம் தான். உங்க மனதுக்குள்ளதான் ஆசை, விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்ப இதுதான் பிரச்சனைய மனுஷனுக்குள்ள. உங்களுக்குள்ள தவறான ஆசை, தவறான விருப்பம், தவறான எண்ணங்கள் இருந்தால் எப்படி இந்த உலகத்தோடு ஒத்து போறது? சரி பரவாயில்ல, எங்க அம்மா பேசுறாங்க, எங்க அப்பா பேசுறாங்க, எங்க அண்ணன் பேசுறாரு, இந்த உலகெல்லாம் பேசுற, அதே போல நானும் பேசிட்டு போறேன், அதே போல நானும் நடந்துட்டு போறேன், அதே போல நானும் பழகிட்டு போறேன், அதே போல நானும் செயல்படுகிறேன் என்று போனால் என்ன காமிக்குதாங்க? ஆவியானவருக்கு வாங்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சாட்சி இல்லாத பேர்லாம் கிடைக்குது விசுவாசிங்களுக்கு. சிமெண்ட் கடைக்கு ஒருத்தர் வச்சிருந்தார் பாருங்க, டீலர்ஷிப் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். அப்ப என் கல்யாணத்துக்காக அவர்கிட்ட தான் போயிட்டு ரூம் கட்டுறதுக்காக சிமெண்ட் அவர்கிட்ட போய் எடுக்கிறேன். நான் எடுக்கும் போது அவர் வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்டார். நான் இந்த வீட்டை சொன்னேன். சொன்ன உடனே இங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டை சொன்னார். சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பற்றி என்கிட்ட கேட்குறாரு. அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, ஒரு விசுவாசி, ஒரு சபையில் இருக்கிறாங்க. தெரியுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ரொம்ப நல்லா தெரியுமே, நல்லா தெரியுமே அவங்கள அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சார், மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். அவெல்லாம் ஒரு பொம்பளையான எடுத்த எடுப்புலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நல்ல ரொம்ப டீசெண்டான மனுஷன், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த டீலர்ஷிப் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப மென்மையாக தான் பேசுவார் ஆள். எடுத்து எடுப்புல அப்படி சொன்னார். நான் கேட்டேன், எப்படி அப்படின்னு கேட்டேன். சொன்னார், என்னுடைய சொந்த தங்கச்சி சார், அவர் யாரும் கிடையாது, என்னோட சொந்த தங்கச்சி. ஆனால் அவகிட்ட பேசி அவகிட்ட பழகி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறது கிடையாது, அவளையும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என் மனைவி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. என்னால் ஏன்னா அந்த அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்கிட்டே பல பிரச்சனை வச்சிருக்குது. அதனால் அவர் சொல்ல சொல்ல உறுதியாகி நேர் வருது விட்னஸ். நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எந்த பொறாமையும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. ஏன்னா சொந்தக்காரங்களுக்குள்ள சிலதெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நான் இவர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லலான்னு வாய் எடுக்கிறேன் பாருங்க. அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க, வாய் கப்பு மூடிட்டேன் நான். என்னது? நான் சொல்கிறார் பாருங்க, நான் வண்டியில் அந்த பக்கம் தான் போயிட்டு வருவேன் சார்.
வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் இவ சத்தமா ஜெபம் பண்ற அந்த குரல் என் காதுக்கு கேட்கும். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான், இவளால் எப்படி கடவுள்கிட்ட ஜெபமும் பண்ண முடியுது, இவ்வளோ மோசமான ஒரு குணாதிசயம் உள்ள பொம்பளையாவும் நடந்துக்க முடியுதுன்னு என்ன கேள்வி கேட்டார். அவர்கிட்ட நான் இது மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? நான் சொன்னேன் நடந்துக்க முடியும்னு சொன்னேன். நடந்துக்க முடியும். அதெல்லாம் வசனம் தெளிவாக சொல்லுது. வேஷமாகவே மனிதன் திரிகிறான். வேஷத்தை ஈஸியாக போட்டுடலாங்க. நீங்கள் ரியாலிட்டியை வாழ்றது தான் கஷ்டம். வேஷத்தை புரியுதுங்களா உங்களுக்கு? வேஷத்தை எளிதாக நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அந்த வேஷம் போட்டிங்க பாருங்க, அந்த போட்டதுக்குரிய ரியாலிட்டியில் வாழறது இருக்குது பாருங்க, பெரிய சவால் அது. அது எல்லாராலையும் யாராலையும் முடியாது அது ரியாலிட்டியில் வாழறது. அந்த அம்மாவை பற்றி அவர் அதான் சொன்னார் என்கிட்ட. சொன்னேன், நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை விட நான் பல விதத்தில் அந்த அம்மாவோட பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அம்மா மாதிரி குறை சொல்ல அடிச்சுக்க ஆளு கிடையாது. கெட்ட வார்த்தை, அது அசுத்தமான வார்த்தைகளை பேச ஆளு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியக்காரி ஆயிடுச்சு அந்த அம்மா. சபையில் வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இந்த சபையில் தான் உங்களுக்கு ப்ரமோஷன்னா சாவு தான் உங்களுக்கு ப்ரமோஷன். புரியுதுங்களா? நான் சொல்ல, பவுல் தான் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா ப்ரமோஷன். இந்த சபைக்கு வந்தீங்கன்னா 30 வருஷம் வந்துட்டீங்க, இனியிலிருந்து நீங்கள் மூவ் பண்ணார் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் விசுவாசி தான். கடைசி வரைக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில சபைகளுக்கு வேண்டியதாக இருக்கிறதுனால செய்கிறாங்க. சில சபையில் அப்படிலாம் வச்சாதான் இருப்போன்னு வேறு இருக்குதுங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 40 வருஷமாக வருது, அது குணாதிசயம் என்ன, அது சாட்சி என்ன, அதெல்லாம் தேவையில்லை. 40 வருஷம் வருது, சபைக்குள்ளே இருந்துச்சு, காணிக்கை கொடுத்து தசமாக கொடுத்தது. ஸோ இன்னிலிருந்து இந்த அம்மா வந்து இந்த ஏரியாவுக்கு அதான் இன்சார்ஜ். பாஸ்டிக்கிட்ட வரக்கூடாது, அந்த அம்மா கிட்ட போங்கன்னா அந்த அம்மா கிட்ட தான் போகிறது. கெட்ட கெட்ட வார்த்தையை தான் வாயில வரும். ஊர் ஃபுல்லாக சொல்லும், அவங்க பாஸ்ட்டை பற்றி என்கிட்ட ஊர்பட்ட குறை பேசிடுது அந்த அம்மா. இது இன்சார்ஜ் ஆகணும், என்ன நடக்கும் பாருங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஊழியக்காரி அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோடனே இப்போ செட்டப்பு கெட்டப்பெல்லாம் மாற்றணும் பாருங்க. என்னது, கொண்டை. லேடி பாஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் தேவையாக இருக்குது. அவங்க வந்து இந்த ஓப்பன் ஹேரு ஃப்ரீ ஹேர்லாம் விட மாட்டாங்க. கொண்டை போட்டுருணும். நீங்கள் கொண்டை போட்டு நல்ல டைட்டாக போட்டு அதை அப்புறம் இந்த ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போட்டிருக்கணும். கழுத்து வரைக்கும் இப்படி போகணும். அதெல்லாம் அடையாளங்கள். அப்படிலாம் போட்டு அயன் பண்ண சாரியை தான் கட்டணும். நீங்கள் கட்டிட்டு இப்போ புது அடையாளம் வந்துருக்குது. முன்னெல்லாம் வந்து பைபிள் மட்டும்தான் அடையாளம். இப்போ வந்து கையில் ஒரு செல்ஃபோன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் நான் பார்க்குறேன். என் வீட்டை கிராஸ் பண்ணி தான் அப்படி போவாங்க நம்மலாம். அப்படி வெளியே இருந்து இப்படி பார்ப்போம் பாருங்கள், இப்படி குனிஞ்சிக்கும் அந்த தலையை. ஏன்னா நீ டூப்ளிகேட்டு. ரியாலிட்டிக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து பார்க்க முடியாது. உன்னை பார்த்து இந்த வெளியே இருக்கிறவொன்னே ஏமாறுவான். ஐயோ அந்த அம்மா வருது, அற்புதமாக ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணாங்கன்னா தெருவுக்கே கேட்கும், ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் கேட்கும். ஆனால் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்பாரான்றதான் கேள்வியாங்க. யார் கேட்பாரான்றதான் கேள்வியாங்க. கடவுள் நிச்சயமாக கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? ஏன்னா உன் வாயிலிருந்து வருகிற சொற்கள், உன்னுடைய செயல்பாடுகள், நீ யார் என்கிற அதிகாரமற்றவனாக இருக்கிறாய் என்றால் பிள்ளை என்கிற அதிகாரம் இழந்தவனாக இருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவரால் உன்னுடைய ஆவி சாட்சி கொடுக்கப்படுவதில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க இந்த பேர் வாங்கிட்டு கூடாது பாருங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த பேரை வாங்கணும்? இந்த பேரை வாங்கணும். எந்த பேரை வாங்கிடலாம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியுடைய மனதை, யாருடைய மனதை? விசுவாசியுடைய மனதை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார்? உங்கள் எண்ணங்கள், சுவாபங்கள், விருப்பங்கள் இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நல்ல விதத்துல மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வேலை அதுதான். அதுக்குதான் வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கு நோக்கம் என்ன? The purpose of prayer, the purpose of reading Bible to renew your mind. எது மாற்றம் அடையும்படியாக? மனம் புதிதாகும்படியாக. எது புதிதாகும்படியாக? மனம் இயேசுவை போல, மனம் கிறிஸ்துவை போல, மனம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்ததாக, மனம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்ததாக மாறும்படியாக தான் ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே என்ன பண்ணுகிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 12 1 முதல் 2 வசனங்களை பாருங்க. 1-2 வசனங்களை பாருங்க. ரோமர் 12 1 முதல் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. முதல்ல சரீரத்தை பத்தி பேசுறேன். சரீரத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்குது சபைக்குள்ள. சரீரத்தை பத்தி பேசும்போது பவுல் என்ன சொல்றாரு? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும், யாருக்கு பிரியமும்? தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். யாருடைய இரக்கங்களை முன்னிட்டு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. என்ன சொல்ற? தேவனுக்கு பிரியமான பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். இவ்வளவுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிரசங்கம் பண்றாங்க? சரீரம் சொல்லிட்டார் இல்லையா? இந்த சரீரம்னாலே அவங்க கண்ணுக்கு படுறது வரும் இந்த தலைமுடி, ஹலோ, இந்த ட்ரெஸ், இது ரெண்டு தான். நேற்று ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் பார்க்குறேன், அதே யூடியூப் ஷார்ட்ஸில். அவர் கத்துன்னு கத்துறாரு. அவர் பாவம். சபைக்குள்ள எப்படி நீ லெக்கின்ஸ் அணிந்து கொண்டு வருவாய்? தெய்வ பயம் இல்லையா அவனுக்கு? எதை அணிந்து கொண்டு வருவாய்? எல்லாத்தையும் பார்த்துருக்குறானு பாருங்க. ஆராதனை நடத்துக்கிறான்னா யார் லெக்கின்ஸ் போட்டுன்னு வந்தா, ஷூ போட்டுன்னு வந்தா, சாக்ஸ் போட்டுன்னு வந்தா, அவன் எதை போட்டுன்னு வந்தா உனக்கு போட்டுன்னு வரானே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு லெக்கின்ஸ் போட்டு கொண்டு எப்படி வருவாய் சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அதுதான் வரேன். இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குது? அவர் சொல்றாரு, கோயில்களிலே போர்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்க போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்களா? கோயில்களிலே டிஷர்ட் அணிந்து கொண்டு கோயிலுக்குள் வரக்கூடாது, செருப்பு காலணிகள் அணிந்து கொண்டு கோயிலுக்குள் வரக்கூடாது. ஆனா சர்ச்சை அப்படி இல்லை. அவுத்து விட்ட மாடு மாதிரி இருக்குதா? இஷ்டத்துக்குன்னு இருக்கிறானுங்க நீங்க எல்லாமே. முடிதான் நரைச்சிருக்குதுன்னு பார்த்தா உள்ள இருக்கிற மூளையும், முடி நரைக்கிறது இயற்கை, மூளை நரைக்கிறதுன்றது அது பிரச்சனை. அது நீலாம் பாஸ்டா இருக்கிறதே பிரச்சனை. ஹலோ, நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று உனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அதெல்லாம் வளர்த்தினா உனக்கு தெரியும். புரியுதுங்களா? அது ஏன் அந்த ட்ரெஸ் போடுது, ஏன் அந்த ட்ரெஸ் தேவை? அதுக்கு உனக்கு தான் ஒன்றும் கிடையாது. மாசான சம்பளம் வருது. நீ இங்கிருந்து இது வரைக்கும் நீண்ட அங்கேயே போட்டு திரிவ, உனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அது போட்டுக்குது, அவ்வளோதான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ட்ரெஸ்ஸுன்றது நல்லா புரிஞ்சுங்க. ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம் கிடையாது. ஆடையில் என்ன கிடையாதுங்க? நல்லா சொல்லுங்க. ஆடையில் என்ன கிடையாதுங்க? வருதா பார்த்தீங்களா? எங்கேயும் சீரழிஞ்சு வந்திருக்கிறீங்க நீங்களாம். அதெல்லாம் வரமாட்டேங்குது வாயில. ஆடையில் என்ன கிடையாது? பரிசுத்தம் இல்லை. உங்கள் ஆடையை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள் என்று தேவன் கேட்கவில்லை. ஹலோ, எதை கேட்கவில்லை அவர்? அவர் சொல்ற டிஷர்ட் போட்டு கொண்டு வந்து காண்ட்ருக்கு ஆப்பி ஆச்சு பூச்சுன்றார். நம்மளே பேச முடியாது அதெல்லாம் இங்க. உனக்கு ஏன் அந்த வயசானவர் வேற, ரொம்ப வயசானவர், உனக்கு ஏன் கண்ணு அங்கெல்லாம் போகுது? நான் ஏற்கனவே சொன்னதான், உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் சிபி மாலுங்க கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணு, கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு பாடு, பார்க்கவே பார்க்காத. அவதான் அப்படி போட்டுன்னு வரான்றது கண்ணே பார்க்காத. நீ போட்டுக்கிட்டு வந்தவளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது, உட்காந்து சபையில் உட்காந்துருக்கிறா, பிரசங்கத்தை கேட்குறா, பாட்டு பாடுறா, கை தட்டுறா. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஹலோ, இதுக்கு மேலே உனக்கு என்ன கம்ஃபர்ட் வேணும்? நீ யூனிஃபார்மை நீ தைச்சு கொடுக்காது. தேவன் எல்லாருக்கும் மனதை கொடுத்திருக்கிறார், சிந்தையை கொடுத்திருக்கிறார், விருப்ப மாற்றல் கொள்ளக்கூடிய மனதை கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றார், நீங்கள் இனி அடிமையா இராமல் சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க. யாரா இருக்கிறீங்க நீங்க? You are free to choose your dresses. அதான் நல்ல சபை. ஆடைகளை நீங்கள் சொந்தமாக தேர்ந்தெடுக்க உங்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. நம்புறீங்களா நீங்க? அதை ஏன் உரிமை உண்டு? ஏன்னா அதுல கூட கடவுள் தலையிடுறாரா? கிடையாது. நீங்க அதெல்லாம் கொண்டாந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சபை என்ன மாற்றத்தை நோக்கி போகுது? உடை மாற்றம், ஆடை மாற்றம், அலங்கார மாற்றம், அது பண்ணிடு. ஏன்னா அதான் சொன்ன வேஷம், அது பண்ணிடலாம் ஈஸியா. ஆனா மனம் என்ன பண்ணாது? புதுசா மாறாது. சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா? உங்கள் அவயவங்களை, எதை? உங்கள் கை, கால், இது எல்லாமே உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் மட்டும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியாக என்ன பண்ண வேண்டும்? அது இருக்க வேண்டும். Everything has to be offered to God. தேவனை துதிப்பதா இருக்க வேண்டும், தேவனை ஆராதிப்பதா இருக்க வேண்டும், தேவனுக்காக செயல்படுவதா இருக்க வேண்டும், தேவனுக்காக எல்லா கிரியைகளையும் நடப்பிக்க கூடியதா உங்கள் சரீரம் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை கை தட்டலையா? கேளுங்க. ஏன் கை தட்டல? கேளுங்க, தப்பு கிடையாது.
புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா ஆடை என்பது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது, அவங்களுடைய சுய உரிமை. பேசுறது புரியுதுங்களா? சென்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு அம்மா உட்காந்துருந்தது. காலையில் 8 மணி சர்வீஸ் ஆங்க. 8 மணி சார், 8 மணி 7:30க்கெல்லாம் போயிட்டு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போயிட்டு நான் செகண்ட் ரோவில் தான் போய் உட்காந்தேன். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ரோவில் போய் உட்காந்துருக்கிறேன். ஃப்ரண்ட் ரோவில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஆங்கிலோ இந்தியன் ஒரு அம்மா. ஒன்லி ஃப்ராக், வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கலாச்சாரமாக தான் ஃப்ராக் போட்டு காலுக்கு மேலே கால் போட்டு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க. அதனால என்ன அர்த்தம்? பாஸ்ட்டை மதிக்காமல் போயிட்டாங்க, சபையில் ஒரு மரியாதை இல்லையா, கால் மேலே கால் போடலாமா, ஆண்டவருக்கு மரியாதை இல்லையா, இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுறதுன்னா உதாசீனப்படுத்தி தள்ளிட்டு இந்த மாதிரி முக்காடு போட்டு ஆளுங்களா என்ன பண்ணுறது, போட்டு உட்கார வச்சுக்கிறது. இப்போ முக்காடு போட்டதுனால இவளுங்கெல்லாம் கீழ்படுகிறவங்க நினச்சிக்கிறீங்களா நீங்கள்? கிடையாது. பார்க்குறாளுங்க பாருங்க. நீங்கள் 100 முறை சொன்னாலும் சரி, நீ 1000 முறை சொல்லு, மைக் கிட்ட பாட முடியாது. மைக் அங்கே நிற்கும், எங்கள் வாய் இங்கே நிற்கும். குரூப்பை ஏற்படுத்தி அதில் பாட்டு அனுப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கம்மா அடிச்சோன்னா நான் எங்கே அந்த ஓப்பனே பண்ணல, எனக்கு ஃபோனே இல்லை. இவங்களுக்கு மைக்கும் கொடுத்து ஃபோனும் கொடுத்து பாடுறதுக்கு குரலையும் கொடுக்கணும் போல இருக்கு. இதுக்கு நானே கத்திட்டு போயிடலாம். ஒரு சண்டே ஈவினிங்கில் சொன்னேன், அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன். அன்றைக்கி 3 பேருமே நோட் எடுத்துகிட்டு வரல. எங்கம்மா நோட்டை காணும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டு ஒரு சொன்னேன். அடுத்த வாரம் வரும்போது 10 முறை என்ன பண்ணுங்க எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னான். இந்த 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி மட்டும் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினான்றது. எதை வெளிப்படுத்தினான்? அது இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நடக்குது. முக்காடா போட்டிருக்கீங்க, முக்காடு. அதுக்கு ஜாய் மட்டும் ஓடி வரா. ஒரு நாள் இதே மாதிரி பிரசங்கத்தை முடிச்சுட்டு மூடிட்டு எப்படி இறங்கலான்னு இறங்குறேன். அவள் சின்ன வயசுலேருந்தே பாஸ்டர் தான் கூப்பிட்றான் என்ன. பாஸ்டர் இங்கே பாருங்க, நான் ஒவ்வொரு வாரமும் நோட் புக் எடுத்துன்னு வருவேன். அன்றைக்கி நீங்கள் கேட்கும் போதே எடுத்துன்னு வரல, அதனால் இவனுங்க 2 பேரோடு சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 முறை எழுதி எடுத்துன்னு வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க. இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறா பாருங்க, வாமா மின்னல் மாதிரி 2 பேர் அப்படி சர்ன்னு மறையிறாளுங்க. பார்க்குறேன் நான். அதுவும் அவனுங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அடி பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டிய எங்களை, இப்படி பண்ணலாமா நீ? சரி, நடந்தே 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 முறை இந்த சபையில் அதை சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நீ எத்தனை முறை வேணா சொல்லு, நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, எழுத போகிறதில்ல. ஆனால் முக்காடு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது முக்காடு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாமே கரெக்ட், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ள கீழ்ப்படிதல். இப்போ எது முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? பலியை பார்க்கிலும் எது உத்தமம்? நல்லா சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல் உத்தமம். புரியுதுங்களா இல்லையா? பவுல் கூட ஒரு இடத்துல உபதேசமா சொல்றார். சத்தியமா ட்ரூத் வேற, உபதேசம் வேற, டாக்டரின் வேற. டாக்டரின்றது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆனால் உபதேசங்கள் மாறாது, மன்னிக்கும், சத்தியங்கள் மாறாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபாரின் கண்ட்ரியில் போய் பிரசங்கம் பண்ணுறேன், ஃப்ரான்ஸில் போய் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, பண்ணுறப்ப நான் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் அனைவரும் அடுத்த வாரத்தை வந்து புடவை அணிந்து கொண்டு வர வேண்டும், சுடிதார் அணிந்து கொண்டு தான் வர வேண்டும் அப்படின்னா போயா நீயும் ஜாபியாச்சு. இவெல்லாம் ஒரு பாசிட்டிவ். முதல்ல புடவைனா என்ன, சுடிதார்னா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி வர கொடுக்கணும். அப்புறம் நான் புடவை எப்படி கட்டுவது அப்படின்னு இங்கிருந்து நான் கட்டி காட்டுற அளவுக்கு போயிடுவாங்க. அவங்க டிஷர்ட் ஜீன்ஸ் தான் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற, அந்த ஊருக்கு ஏற்ற உடையை தானே பண்ணிட்டு வருவாங்க, அணிந்து கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க சரீரங்களை ஜீவன் உள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவீங்களா? ஹலோ, சத்தியம் என்னைக்குமே மாறாது. சத்தியம்னா என்ன? உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயவங்களை தேவனுக்கென்று நீங்கள் ஜீவனுள்ள பலிகளாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் உயிருள்ள பலிகளாக. உங்கள் கை தட்டுறீங்கன்னா உயிருள்ள பலியா இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் கால ஆலயத்துக்கு நடந்து வருதுன்னா உயிருள்ள பலியா இருக்குதுன்னு அர்த்தம்.
உங்க வாய்கள் திறந்து நீங்க பாடுறீங்கன்னா உயிருள்ள பலியா இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொன்னாரே தவிர அது ட்ரெஸ்ஸை பத்தி இல்ல. அது அதை சொல்லிடுறேன். அப்ப எதை பத்தி ஆராதனை என்பது எதை பற்றியது? ஆராதனை எதுக்கானதுன்னா அதுதான் 2வது வசனத்தை படிக்கணும். 2வது வசனம் எதை சொல்கிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சொன்னலையா அந்த பாதிரியார் சொல்றாரு பாருங்க, கோயில்ல போர்டு போட்டிருக்கிறாங்க டிஷர்ட் போடாத. நான் சொல்றேன் கோமணம் கட்டி இருந்தா கூட என் சபையில வந்து உட்காருன்றேன். ஹலோ, எதை கட்டிட்டு இருந்தா கூட விவசாயி எதை கட்டுவாரு? விவசாயம் பண்றவங்க என்ன கட்டுவாங்க சொல்லுங்களேன்? என்னதான் கட்டுவாங்க? கோட் சூட்டா போடுவான். எதிர்க்க ஒரு வயல் நிலம் இருக்குது, விவசாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, கோமணம் தான் கட்டியிருப்பாங்க. கோமணம் கட்டிட்டு இப்படிக்கா வராரு, சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது. அவருக்கு ஒரு ஆசை, சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம், கடவுளை தேடலான்ட்டு. இப்போ உங்களுக்காக என்ன பண்றது? அவரு உங்க சர்ச்சில் வரும்போது டிஷர்ட் அணிந்து கொண்டு வரக்கூடாதுன்னு போடுற மாதிரி இதை போர்டு போடுவீங்களா? ஹலோ, உள்ள இருக்கிற ஆளுடைய புத்தி மாறதுக்காக சொல்றேன். வந்தீங்கன்னா அந்த ஆளுடைய சுவாபத்தை பாருங்க, குணாதிசயத்தை பாருங்க. என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாங்க, அது டைட்டா போட்டுன்னு வந்தாங்களா, லூசா போட்டுன்னு வந்தாங்களா, தூக்கி போட்டுன்னு வந்தாங்களா, மாட்டிட்டு வந்திருக்கிறாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இந்த சபையில் அந்த மாதிரி வேலையை நடக்கூடாது இனி ஒருபோதும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் ஒரு இடத்துல சொல்ற, தீமோத்தேயுல சொல்றாரு, நாணமுள்ள வஸ்திரங்களை என்ன பண்ணுங்கள் நீங்கள் உடுத்துங்கள் என்பது உபதேசம், டாக்டரின். ஹலோ, உங்களுக்கு எது ஃபிட் ஆகுமோ, எது சரியானதோ, உங்க மனதுக்கு எது சரியானதோ அந்த உடையை என்ன பண்ணுங்கள் நீங்கள் உடுத்துங்கள். வசனம் 4 வச்சிருப்பீங்க பழைய ஏற்பாடுல இருந்து. ஆண்களின் உடையை பெண்கள் தரிக்க கூடாது. நீங்க சொல்லும் போது ஆண்களுக்கு பெண்களுக்கு டிஷர்ட் உடையே கிடையாது. அவர்கள் காலத்திலிருந்து உடையே வேற. அந்த இடத்துல அவர் உடை என்று பேசுவது எதை பற்றி? குணாதிசயத்தை பற்றி பேசுறாங்க, அவங்களுடைய சுவாபத்தை பற்றி பேசுறாரு. நீ ஆணை போல பெண் வாழ முயற்சி பண்ணாத, அப்படி ஆணை போலதான் ஒரு பெண் வாழ்வாய் என்றால் உனக்கு பேர் திருநங்கை. ஹலோ, திருநம்பி, மன்னிக்கும், அதுல நமக்கு ஒரு கோளாறு இருக்கு. இல்ல நான் வந்து ஒரு ஆண் பெண்ணை போலதான் வாழ்வேன் அப்படின்னா உனக்கு பேர் என்னது? திரு நங்கை. இதுதாங்க சொல்றாரு, ஒரு ஆணினுடைய பெண் தரிக்காது, ஒரு பெண்ணினுடைய ஆண் தரிக்காதுன்னு எதை பத்தி பேசுறாரு? டிஷர்ட்டை பத்தி, ஜீன்ஸை பத்தி பேசுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு குணாதிசயங்களை, தன்மைகளை, பழக்க வழக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஆண் என்றால் ஆணை போல நடந்து கொள், பெண் என்றால் பெண்ணை போல நடந்து கொள். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது தான் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா குடும்பத்துக்குள்ள ஆண் பெண் இருக்குதாம இருக்குது. ஆண் ஆதிக்கத்துக்கு வேலை கிடையாதுங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்றது கிறிஸ்துவுக்குள்ள. ஆனால் குடும்பத்தில் வரீங்க, ஒரு சமுதாயத்தில் போறீங்க, உங்களை நீங்கள் ஒரு ஆணாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண் என்றாலே தெய்வீக குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதுன்னு அர்த்தம். எதை வெளிப்படுத்துவது? தேவனுடைய சாயலிலே நேரடியாக உருவாக்கப்பட்டவன் அவன். ஆனால் பெண் அப்படி இல்லை, அவள் ஆணுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவள் அவள். அப்ப தேவனுடைய நேரடியான சாயலில் உருவாக்கப்பட்ட ஆண், ஆம்பளை என்ன? தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகிறவன். பேசுறது புரியுதுங்களா? அதில் குடும்ப ஐக்கியம் நடத்தினா அதில் போதிக்கலாம், ஏற்கனவே சொல்லலாம் போதிச்சிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்பது எதை பற்றியது? உங்களுடைய உடை பற்றியதல்ல, உங்களுடைய அவயவங்களை பற்றியது. எதை பற்றியது? அது உங்களுடைய அவயவங்களை பற்றியது. இட் இஸ் அபவுட் யுவர் பார்ட்ஸ். சரீரங்கள், உங்கள் கைகள், உங்கள் கால்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், 10 நரம்பு வீணையோடு கர்த்தரை நான் துதிக்கிறேன், கைத்தாளத்தோடு நான் துதிக்கிறேன். அப்படின்னா நான் கையை தட்டி துதிக்கிறேன், கை தட்டி பாடுறேன், வாயை விரிவா திறக்கிறேன், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக துதிக்கிறேன், என் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன், இதுவே நான் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒன்று. ஆனால் 2வதுக்குள்ள வராரு, என்னது? நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், கோட்பாடுகள், அவருடைய வழிபாட்டு முறையில பல காரியங்கள் இருக்கலாம், தாழ்ந்தவன் வரக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப நீ அதை சொல்ல வரியா? கோயில் இருக்குது அப்படின்ட்டு போய் கிராமங்களில் போய் பாருங்க, போய் கிராமங்களில் போய் இன்னைக்கும் போய் பாருங்க, அங்கே என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஹலோ, அப்போ சபைக்குள்ள அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜாதியை நம்புறவங்க, ஏற்றத்தாழ்வை நம்புறவங்க, விசுவாசிக்குள்ள ஏற்றத்தாழ்வு உண்டாக்கி பிரித்து வைத்திருக்கவங்க இவங்களாம். அதனால தான் உங்களால் உடையை பற்றியெல்லாம் பேச முடியுது, உங்களால் ஆடையை பற்றிலாம் பேசுகிற ஊழியக்காரனுக்குள்ள ஜாதி வெறி இருக்குது, இல்லைன்னா அதெல்லாம் பேச மாட்டான் அவனுக்குள்ள. நீங்களும் பாருங்க, இந்த பெண்களை பற்றி மட்டுமே பேசுவானுங்க, ஆண்களை பற்றி பேசவே மாட்டாங்க. உத்தமனுங்களா இவனுங்களா?
நான் கேட்குறேன், அவங்கள பற்றி அதிகபட்சமாக ஆண்களை பற்றி பேசினா முடியும் அப்படி வளர்க்குறேன், வளர்க்குறான். உன் மண்டையில் வளரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? முக்கால்வாசி பாஸ்ட்டுக்கு முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியாது? அது உன் தலை, உன் விசுவாசம் கூட வச்சுப்போம். ஆனால் வளருது விசுவாசி பையன் தலையில், அதுக்கு என்ன பண்ணுறது? வயிறு எரியுது. முடியை பார்த்து எப்படி வெட்டிட்டு வந்துருக்குது, அது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது. அதுக்கு திருவோடு மாதிரி திருவோட கவுத்து வெட்டிட்டு வந்திருக்கிறான்ற ஒரு பாஸ்ட். திருவோடு என்ன பண்ணியிருக்கிறான்னா, இவர் தான் வாங்கி கொடுத்தாரு போல இருக்குது. பிள்ளைங்க பயப்படுறானுங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு. ஐயோயோ இல்லை, வாலிப பையன் விஜய்க்கு பின்னாடி அஜித்துக்கு பின்னாடி போகாமல் சபையில் வந்து உக்காந்துருக்கிறான். அவனுக்கு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஹீரோவாக இருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணுவியா? அன்பானவன் பிரசங்கம் பண்ணுவியா? அதை விட்டு முடியை அப்படி நீளமாக வச்சிருக்கிற, சுட்டமாக வச்சிருக்கிற, கேர்லிங் ஹேர் பண்ணுற, அப்படிலாம் நீங்கள் அடக்கி வச்சிங்கன்னா பிச்சுக்கிட்டு வரும். என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். என்னை அடக்கி வச்சு ஒரு 25 வருஷம் அப்படி வளர்த்துட்டாங்க பெண்டிகாஸ்டல். அப்படி ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது பாருங்க. நேராக போன ஸ்மார்ட்லுக்குன்னு ஒரு கடை வந்துச்சு. என் தலையை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண. என் ஃபேஸ்புக்கில் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணு, கலரிங் பண்ணு, எல்லா கலர்லையும் பண்ணு, ஒரு கலரை மிச்சம் விடாத. என் மக பிறந்து 2 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன். சரியில்லைன்றதுக்காக இல்லை, இதுக்கப்புறம் தேவையில்லை, இதுக்கப்புறம் அது தேவையில்லை, இவனுங்களுக்கும் பண்ண தெரிலன்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தது நீங்கள் அது மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, பிள்ளைங்களை போட்டு அப்படி தான் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது சரிப்பட்டது இல்லை. யூகேஜி படிக்கிற என் பொண்ணு மேக்கப் செட்டு வேணும்னு கேட்குது. என்ன செட்டு வேணும்? ஒரு நாள் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு இப்படி இறங்குறேன், மேக்கப் செட்டு வாங்கிட்டு கொடுத்தாச்சு. எப்படி வந்துருச்சு வகையில். பைபிள் ஸ்டடி பேசிட்டு இப்படி இறங்குறேன், எல்லோரும் போயிட்டீங்க. நான் இவனுங்கிட்ட இந்த லைவ் ஸ்ட்ரீம் பற்றிலாம் எல்லாம் கேள்வி கேட்டு தான் போவேன். நான் அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறேன், சேரில் உட்காந்து மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்குது. நைட் 8:45 உத்து பார்க்குறேன். நான் என் பொண்ணு தான். அந்த மேக்கப் கிட்லேயே ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியை பார்த்து ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சு என்ன கேட்குறேன், எப்படிப்பா கரெக்டாக இருக்குதா? ஏன்னா அவங்க தாத்தா தொலைச்சிடுவார். நான் சொன்னேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது நைட்டு 9 மணியாக இருந்தானா 10 மணியாக இருந்தானே மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குதா? நல்லா இருக்குது, நல்லா பண்ணு. லிப்ஸ்டிக் ஏன் அப்படி போட்டுன்னு வரேன், உதடு இருக்குது போட்டுன்னு வராங்க, உனக்கு என்ன வந்துச்சுன்றேன். நீ ஒழுக்குன்னு வந்து நிற்ப, உனக்கு அதெல்லாம் ஆசை இருக்காது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்கு பிரியாணி சாப்பிட்டா அவனுக்கு ஒன்றாவதுனா அவன் சாப்பிட்டு போகிறான். உனக்கு இட்லி தான் ஜீரணமாகனா வாய் முடிஞ்சு தின்னு அவனை பார்த்து வயிறு எரியாதான்றேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபை எப்படி கெடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவ அப்படி பண்ணலையாப்பா? சொன்னார், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். கட் பண்ணுவேன் இது மாதிரி ட்ரெஸ் போட்டவங்களும் என்கிட்ட வராதன்னாரு. எல்லோரும் இடத்தில் வாருங்கள். everyone come to me, come unto me. எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள். கானான ஸ்திரியை வர வச்சார். யூதாசியை கூட வச்சிருந்தாரு. யூதாசை விட மோசமானவனா இருக்கிறான் விசுவாசி. நான் கேட்குறேன், ஹலோ, இங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியல. சில சபையெல்லாம் போய் மாட்டினீங்கன்னா அப்படி பிரித்து பேன் பார்த்து விட்டுருவாங்க. ஒன்று நீங்கள் பைத்தியமானா அந்த சபையில் இருக்கலாம், இல்லை நல்லா இருக்கணும்னா வெளியே குதிச்சிடுவீங்க நீங்கள் பஸ்ஸில் இருந்து. ஏன் இந்த மாதிரி நிலைமை சபைக்குள்ள அப்படின்னா, அந்த வசனங்களை எது முக்கியமானது புரிஞ்சுக்கல. ஒரு மனுஷனை புது சிருஷ்டியை மாற்றுவது எது? அவனுடைய மனம் தான். எதுதான் மாற்றுகிறது? அவன் உள்ள மாறிடுச்சுனால ஒருவேளை அவன் சரியில்லாத உடைய கூட போட்டு வரலாம். நீங்கள் உங்களுடைய கருத்து பிரகாரமே வரலாம். அவன் சரியில்லாத உடைய உடுத்திட்டு வராங்க, ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, படு மோசங்க. எதை காண்பிக்கிறது? அவன் உள்ளம் இன்னும் மனம் திரும்பவில்லை, மனம் மாறவில்லை, இன்னும் மெச்சூரிட்டி அடையலாம். அப்படி இருக்கிறான், அவ்வளோதான். மெச்சூர்ட் அறிஞ்சானா, கடவுளை பற்றி அறிய ஆரம்பிச்சிட்டானா, அவன் கடவுளுக்குள்ள வர வரதானே அறிந்து கொள்ள முடியும். ஒரு விதையை போட்டு ஒரு செடியை வளர்க்குறீங்க, வளர்த்த உடனே பாருங்க, வெறும் நீங்கள் கனி கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் செடியை ஒரு விதையை போடுறதில்ல. நம்ம ஒரு மாங்காய் மரம், இங்கே பெரிய மரம் ஒன்று வச்சுருந்தேன், அங்கே என் ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய மாங்காய் மரம் இருந்தது பாருங்க. அந்த மாங்காய் மரம் நல்லா வளர்ந்து ரொம்ப படர்ந்து பெருசாக இருந்தது. அது நல்லா மாங்காய்லாம் காய்க்கும். ஆனால் வெறும் மாங்காய் காய்க்கிறதுக்காக அந்த மரத்தை வச்சிடல. நான் அதில் ஊஞ்சல் கட்டி அதில் ஊஞ்சல் ஆடுவேன். அப்போ நான் நல்லா தாங்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை நான் செடியாக வளரும் போது பண்ண முடியுமா? அதை பண்ண முடியுமா? இப்போவே ஊஞ்சல் கட்டுறேன் பாரு அப்படின்னா அது அன்னியோடு முடிஞ்சிருக்கும் அது கதை. அது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதே போல தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வளர்ச்சியும்.
அவன் தேவனுடைய வசனத்தை கேட்டு ஆவியானவனுக்குள்ள இருந்து அவனுடைய ஆவியோடனே அவருடைய ஆவி சாட்சி கொடுக்க, விட்னஸ் கொடுக்கதான். அந்த ஆவியானுடைய பெலன் அவனுக்குள்ள வர வர வரதான் அவன் சிறந்த மனுஷனா, மேன்மையான ஒரு மனுஷனா, நல்ல மனுஷனா உருவெடுக்க முடியுமே தவிர எடுப்புல சகட்டு மேனிக்கு எப்படி இப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னும் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. யாரை புரிந்து கொள்ளவில்லை? நீங்க கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறீங்க, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல இல்லை என்பதுதான். அதனாலதான் மைண்ட்ல ஒண்ணு தெளிவா வச்சுங்க. எது முக்கியங்க? 2வது வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, அந்த வார்த்தையை கவனிங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எது புதிதாகிறதுனாலே? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? புதிதாக மாறுகிறீர்கள். எது மாறுறதுனால புதுசா வரீங்க? நீங்க உடைய மாத்திட்டீங்கன்னா நீங்க நல்ல மனுஷன் கிடையாது. நான் திட்டுறேன், உடைய பற்றி நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே நீங்க போத்திட்டு வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்க நல்ல மனுஷங்களா? என் கண்ணுக்கு ஒன்றும் நல்ல மனுஷங்க மாதிரி தெரியலாம், மற்ற மனுஷனுடைய கண்ணுக்கு ஒன்றும் நல்ல மனுஷங்க மாதிரி தெரியலாம். ஆனால் உங்களுக்கு பலன் அளிக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவனுக்கு முன்னாடி, அவருடைய கண்களுக்கு முன்னாடி அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் கண்களுக்கு எப்படி இருக்குது? மனுஷனும் எதை பார்க்கிறான்? அவன் வெளியரங்கமான காரியங்களை தான் பார்க்கிறான். ஆனால் தேவனும் எதை பார்க்கிறார்? அவர் உள்ளந்திரியங்களை, இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். கடவுளுக்கு எது முக்கியம்? உடையை காட்டிலும், முடியை காட்டிலும், வெளிப்பிரகாரமான அலங்கார காட்டிலும் உங்களுடைய உள்ளமே அவருக்கு முக்கியமானது. எதுவே முக்கியமானது அவருக்கு? நலம் சொல்லுங்களேன். உங்கள் உள்ளம் புதிதாகிறதுனாலதான் நீங்கள் யாரை மாற முடியும்? புது சிருஷ்டியை மாற முடியும். அதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. மனம், உள்ள இருக்கிற விருப்பம், எண்ணங்கள், அடுத்த வாரம் எடுத்து போதிக்கிறது அதெல்லாம் தெளிவா. உள்ள இருக்கிற விருப்பங்கள், எண்ணங்கள், சுவாபங்கள், இது புதுசா மாற மாற மாறதான் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் காட்சியளிப்பீங்களே தவிர உடைய மாத்துறதுனாலயோ, நடைய மாத்துறதுனாலயோ, சில வெளிப்பிரகாரமான அலங்காரங்களை மாற்றுவதனாலேயோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுவது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் உள்ளம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாரை மாறுகிறீர்கள்? புது சிருஷ்டிகளாய் மாறுகிறீர்கள். பழையவைகள் எல்லாம் அப்படிதான் ஒழிந்து எல்லாம் எப்படி மாறுகிறது? புதிதாக மாறு. நம்புறீங்களா? நீங்க அதை ஆவியானவர் உங்கள் உள்ளத்துல கிரியை செய்கிறார், உங்கள் மனதில் கிரியை செய்கிறார், எண்ணங்களை மாற்றுகிறார், உங்கள் சிந்தைகளை மாற்றுகிறார், விருப்பங்களை மாற்றுகிறார், ஒரு சுவாபங்களை மாற்றுகிறார். அதற்கு தான் நீங்கள் இடம் கொடுக்கணும். ஆவியானவரே, வேதத்தை படிப்பது, ஜெபிப்பது எதுக்கு? என் உள்ளம் மாறணும். வெளியே மாத்திடுறேன், வெளியே எல்லா அலங்காரமும் பண்ணிட முடியும் பக்தியா, ஆனால் என் உள்ளம் மாறினால் மட்டுமே நான் புது சிருஷ்டியாக தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறேன். பிள்ளை என்கிற அதிகாரம் எனக்கு உண்டாயிருக்கிறது, பிள்ளை என்கிற சாட்சி எனக்கு உண்டாயிருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி என்பது வெளி அலங்காரத்தில் இல்ல, எங்க இருக்கிறது? அது ஆவியானவர் உங்கள் ஆவியுடனே என்ன பண்ணுகிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும்படியான கிருபையை, சாக்கியத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உள்ளம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே புது சிருஷ்டிகளாய் மாறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் மனம் புதிதாக்குவதற்காகவே ஆவியானவரை நீர் தந்திருக்கிறீர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர், தெய்வீக சித்தங்களை, விருப்பங்களை எங்களுடைய மனதிலே வைக்கிறவர் அவர். அருமையான காலை நேரத்திலும் தேவரீர் அப்படிப்பட்ட விருப்பங்களை, சித்தங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வைப்பீராக. வெளிப்பிரகாரமான மாற்றம் முதலாவது அல்ல. தேவரீர் எங்களுடைய உள்ளங்கள், எங்கள் சிந்தை, எங்கள் எண்ணங்கள், எங்கள் சுவாபங்கள் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்கிறார். Let your actions begin from in us. உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேலையை நீர் எங்களுக்குள்ளிருந்து ஆரம்பிப்பீராக, எங்கள் மனதிலிருந்து ஆரம்பிப்பீராக, எங்கள் சிந்தையிலிருந்து ஆரம்பிப்பீராக. எங்கள் விருப்பங்கள், யோசனைகள், ஆசைகள் இவைகளில் மாற்றங்கள் உண்டு பண்ணுகிறார். இதற்குள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட நீர் உதவி செய்கிறார். இதற்குள் மாற்றங்களை உண்டு பண்ண பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறார். இப்படி வார்த்தைகள் அதற்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்று நாளும் தேவனுடைய உள்ளங்கள் புதிதாக்கப்படட்டும், மனம் புதிதாக்கப்படட்டும், உள்ளங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும், உம் அன்பை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. உம் அன்பிலே நடந்து கொள்ளட்டும். உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக ஒவ்வொருவரின் நிலை நிறுத்துவீராக.
கூடி வந்திருக்கிற பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. மேலான கிருபை சமாதானம் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. பலவீனப்பட்ட சரீரங்களிலே தேவனுடைய பலன் விளங்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். பல கேள்விகளோடு இருக்கிற உள்ளங்களில் தேவன் நீர் அவர்களுக்கு பதிலாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் பாதுகாப்பையும் தயவையும் நீர் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றுக்கும் போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர், பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள் முழுவதும் போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவருமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய நிழலில் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ரத்த கோட்டைக்குள்ளே குடும்பங்களை, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. பாதுகாப்பு பராமரிப்பு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.